ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி ரெப்பர் ஆக்கிங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். டுடே வந்துட்டு நம்ம டயாங்கோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது ஒன் ஷாட் இல்லை, இது அதோட போனஸ் பார்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போட்டிருந்தேன் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை சிஸ்டர் ஃபியான்சின்னு ஒன்று இருக்கும். அதான் நினைக்க டைட்டில் மாற்றிக்கிட்டே சொல்லியிருந்தேன், சாரி. கரெக்டாக நான் பார்த்து போட்டு விட்டுறேன். அதோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு போனஸ் பார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அப்போ அது போட்டே 8 மாதம் மேலே ஆகுது. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கிறேனே, போடாமல் இருக்கோம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். சரி, ஓகே, கேட்டே இருக்கீங்க. எனக்கு எப்படி போனஸ் பார்ட் போடுறேன்னு சத்தியம் ஐடியா இல்லை. என்ன போடுறது இதுக்கப்புறம் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் வந்துட்டு ரிட்டன் வர்ற மாதிரி போடுங்க, அவங்க சிஸ்டர் வர்ற மாதிரி போடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி, ஓகே, இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, கேட்டு போடலான்னா எப்படி? ஒருத்தர் கேட்டால் ஓகே, 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, அப்போ போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு, நம்மளும் ஒன்றும் போடாமலே இருக்கோம், அதனால் போடுவோம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். எனக்கு வந்து ஃபுல்லாக இப்போ படிங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. படிக்க தான் வச்சுட்ருக்காங்க. எக்ஸாம் போயிட்டு அதாவது எழுதிக்கிட்டு அப்படியே தான் இருக்குது. கொஸ்டின் இப்போலாம் கொடுத்து எழுத வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப பிஸி. இருந்தாலும் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கேட்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஒன் ஷாட்டு. ஐ மீன் சாரி, போனஸ் பார்ட். அந்த ஒன் ஷாட்டோட போனஸ் பார்ட்டு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளவலன்னு பேசுவேன். நான் ஸ்டோரி போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் கண்டிப்பாக வேணும். கமெண்ட்டு அந்த பார்ட்டுக்கு எப்படி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த பார்ட்டுக்கும் வேணும். இந்த இதுக்கும் வந்துட்டு எனக்கு வேணும். கமெண்ட்ஸ்லாம் நல்லா வரணும். ஓகே, எப்படி சொல்கிறது, ஏதாவது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறதா இருந்தாலும் ஓகே தான். குறை சொல்கிறது, ஐ மீன் குறை இல்லை, அது என்கிட்ட உள்ள நிறைய குறைகள், அதை வந்து சொல்லணுனாலும் ஓகே தான், சொல்லலாம். சிஸ்டர் இப்படி மாற்றிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அடுத்த வாட்டி பார்த்து என்னென்னு பார்த்து போட்டு விட்டுறேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசலாம், இதுக்கு மேலே பேசினா காண்டாவீங்க. நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்து அந்த ஒன் ஷாட்டை போய் பார்க்கலான்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள். என்ன இந்த கண்டினியூஷன் சுத்தமாக புரியாது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்துட்டு, அதாவது ஐ மீன் உங்கள் அத்தை வீட்டில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதான் உங்கள் வீட்டில் வந்துட்டு கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டார். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க. நீங்கள் தான் சமைக்க அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சமைக்கலாம் அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் நான் சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது தப்பாக பண்ணால் கூட அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட தான் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. பையனு, சொல்லுங்க அத்தை. என்னம்மா சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமாக தானே அத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் இல்லையா? ஸோ அப்படியே இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே, அவங்களுக்குலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு டைம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அப்படியே கேட்காங்க, உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரியலையே, சின்ன பொண்ணு வேறு அப்படி சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 17 இயர்ஸ் தான். ஓகே, நான் அதில் சொல்லியிருப்பேன் 18 இன்னும் ஆகலைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 17 இயர்ஸ் தான். இது ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸ்டோரியில் இது வரும் ஒரு இதுக்காக, அதனால வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே நார்மலாக பேசிவிட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. இது வந்து லஞ்ச். ஓகே, இப்போ வந்துட்டு டயாங்கும் அவங்க அப்பா எல்லோரும் வந்துட்டு இப்போ வராங்க. டயாங் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார். அதாவது சாரி, ஆஃபீஸ் தானே, ஆமாம், அவர் ஆஃபீஸ் போகிற மாதிரி தானே எடுத்தேன் அந்த ஸ்டோரியில். எனக்கு என்ன ஒர்க்கு போட்டேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சாரி டியர்ஸ். வேறு ஏதாவது ஒர்க் போட்டிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, நான் இது ஆஃபீஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்டு. இப்போ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வந்திருப்பாங்க லஞ்சுக்காக, வீட்டுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு டேன்ட்டு வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அவர் போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க, அவளை காலேஜுக்கு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு சரிம்மா சேர்த்து விட்றோம்மா, இப்போ தானம்மா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு சொல்லிட்டே இருக்காரு, உடனே போவேணாம், கொஞ்சம் நாள் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது
அப்போ வந்துட்டு உங்க அம்மாட்டேருந்து ஃபோன் வருது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே வந்து நான் சரி அம்மா அடிக்காங்க நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டீங்க. ஐ மீன் வெளியேனா வெளியில் அப்படியே மேலே ஏறி வந்துட்டு டெரஸ் போயிட்டீங்க. அங்கே போயிட்டீங்க. சரி அம்மாட்ட பேசி ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு இப்போ பேசுகிறீங்க. ஹலோ அம்மா, என்னம்மா எனக்கு ஃபோனே பண்ணலை நீ இப்போ தான் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா? ஏய் அதை நான் கேட்கணும்டி, நீ தாண்டி அப்படியே போயிட்டு பண்ணாமலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு நீ தான் பண்ணல உன் மேலே தான் தப்பு, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அப்பாவையும் கேட்குறீங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க, வந்துட்டு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிட்டுருக்காங்க. அப்படி கொஞ்சம் அம்மா பொண்ணு எப்படி பேசுவீங்க, உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான் ஆகாதே, சண்டை தானே வரும் அதிகமாக. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறையா அப்படி ஃபன்னாக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அப்போ இடையில வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்காவை பற்றி அப்படியே உங்கள் அம்மா கிட்ட அப்படியே லைட்டாக போடுறீங்க. அது பேச்சு வாக்கில் அப்படியே உங்கள் அக்காவை பற்றி லைட்டாக பேசவும் உங்கள் அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ எதுக்குடி அவளை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்கள் வந்துட்டு அம்மா என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அக்கா பாவம்மா, என்ன பாவம்ன்ட்டு உன் வாழ்க்கையே பணையம் வச்சுட்டு போடலாம்ல, அவளை பற்றிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு அம்மா பாவம்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மாட்ட வந்துட்டு அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அவளை செம்மையாக திட்டுறாங்க. இதுக்கு மேலே அவளை பற்றி எதுவும் பேசாத, அவளுக்கு வக்காலத்து வாங்கிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஒன்று உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அக்கா ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கால்லாம் பண்ணுறீங்க. அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, உங்கள் சிஸ்டம் வந்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் அவங்க நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுக்கும். ஸோ அவள் ஹஸ்பண்ட் நம்பர் தான், லவ் பண்ண அந்த பையனோட நம்பரை தான் கொடுத்துட்டு போயிருப்பாள். அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு ராம். ஓகே, அந்த பையன் தான் அந்த பையன் நம்பர் தான் கொடுத்துருப்பா. நீங்கள் மாமான்னு போட்டே பயந்து வச்சுருப்பீங்க. பட் வந்துட்டு டேங்க் வந்தால் தெரியாது. அவர் வந்துட்டு மாமான்னு வந்து ஐ மீன் மாமான்னு சும்மா அவர் பார்த்தாலுமே மாமான்னு இருக்கும்போது அவரை தான் பயந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் நினச்சிட்ருப்பாரு. அதனால் அவருக்கு தெரியல, நம்பரை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன், சும்மா பேரை மட்டும் அப்படி பார்த்துருப்பாரு. ஏன்னா நீங்கள் அவரையும் மாமான்னு தானே கூப்பிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்துருப்பார். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு எடுத்து கால் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மாமா தான் எடுக்காரு. ஹலோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா அக்கா என்ன பண்ணுறா, அக்கா எப்படி இருக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு பக்கத்துலலாம் உட்காந்துருக்கா, என்னை வேலைக்கு விட மாட்டேங்கிறா, போகிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறா, இருன்ட்டு என்னை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. நான் வேலைக்கு போகலன்னா எப்படி சோறு சாப்பிட்றது, சொன்னால் கேட்க மாட்டேறா அவன் அக்கா, நீ என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் அக்காவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவட்ட கொடுங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவங்க வந்துட்டு அவங்க அக்காட்ட கொடுக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏய் லூஸு, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, அவரை போடாமல் பிடிச்சிட்ருக்க, பாவம் இல்லை அந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவருக்கு உக்காந்து வாங்கிட்டு உங்கள் அக்காவை திட்டிகிட்ருக்கீங்க. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி, உனக்கு தெரியுமா என் நிலமை என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. நீங்கள் என்ன உன் நிலமை அப்படி பெரிய நிலமை அப்படி சொல்லிட்டு திட்டுறீங்க. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. என்ன கஷ்டமாக இருக்குது, ஹாப்பி நியூஸ் இருக்குது, எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா சொல்கிறா, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ தானே ஓடிப்போம், அதாவது உங்களுக்கே மேரேஜ் ஆகி ஒரு 4 days 5 days 1 வீக்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இவளுக்கு வந்துட்டு இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இது என்னடி அதுக்குள்ளே இப்படி ப்ரெக்னெண்ட்டானு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறீங்க, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது உங்களுக்கு. அவன் வந்துட்டு இது உனக்கு தெரியாது, நீ மூட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டா அவள் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறா. நீ சின்ன பிள்ளை தாண்டி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எனக்கும் தான் கல்யாணம் ஆகிட்டு, எனக்கும் தான் புருஷன் இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்காட்ட அப்படியே வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ரைட்டு, அப்போ உனக்கு எல்லாம் அப்போ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்காங்க. நீங்களும் வந்துட்டு ஆமாம் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஷாக் ஆகிட்டா. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரிலடி சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து அப்படியே உங்களுக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. நீங்களும் வாயை முடிச்சுமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எத்தனை மாதம் அப்படின்னு கேட்குறீங்க. 2 மாதம் ஆகுதுடி அப்படின்னு சொல்லுவோம். 2 மாதம் ஆடி நீ ஓடி போய் 1 வாரம் தாண்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து திட்டுறீங்க. அவன்ட்டு இதனால தாண்டி நான் ஓடியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரும் அப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் அப்படி மேலே வந்திருப்பாங்க, என்ன போனவளோ ஆளக்காலுமே அப்படி சொல்லி வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஃபோனை அத்தை அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறக்கிட்டீங்க, ஃபோனை பேசலை. உங்கள் அத்தையை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் டக்குன்னு கீழே இறக்கிட்டீங்க. அவங்க வந்து எதுக்கு இவ இப்படி பயப்படுறா அப்படின்னு மட்டும் ஏன் நம்மகிட்ட தானே பேச இருந்த, என்ன இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருக்க அப்படி என்ன, அம்மாவும் மகளும் ரொம்ப பிஸியாக பேசுகிறீங்க
அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை சிரிச்சிட்டே அப்படிக்கிட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு ஐயா அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து நான் அது பரவாயில்ல வயன், நீ பேசு, இதில் என்ன இருக்குது, நான் வந்ததுனால எதுக்கு ஃபோனை இது பண்ணேன், பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்கிறீங்க. அத்தை அது அது வந்து அத்தை அத்தை என்ன அத்தை அத்தை என்ன பேச வேண்டியது தானே அத்தை, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறனால நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படக்கூடாது. நான் கோவப்பட மாட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு அத்தை லைனில் இருக்கிறது எங்கள் அம்மா இல்லை, என் அக்கா. என்னது அக்காவா? ஆமாம் அக்கா தான். அக்கா உன் கூட வந்த அக்கா தானே? ஆமாம் அவள் தான். அவள் உனக்கு ஃபோன்லாம் பண்ணுவாளா? இல்லை அவள் பண்ண மாட்டா, ஆனால் என்கிட்ட மாமா நம்பர் இருக்குது, நான் என்னால் எப்போனாலும் ஃபோன் பண்ணி பேசிக்குவேன் அத்தை. அம்மாவுக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு ஐஸ் வச்சுட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு எது சொல்லக்கூடாதா? அவங்க அம்மா இப்போ திடீர்னு என்கிட்ட என்னைக்காவது கேட்டால் நான் என்ன சொல்கிறது? எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்காங்க. சரி சரி நான் எதுவும் சொல்லலை, அவங்க அம்மாட்ட படையெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு ஃபோன் பேசுகிறீங்க. அவங்க வந்து துணி காய போட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே துணி காய போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்க கடை மாட்டி ஹலோ ஷெரின், என்னடி லைனில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் இருக்கண்டி, யாரடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை தாண்டி. அத்தைனா டேங்கோட அம்மாவா? ஆமாம் அவர் தானே புருஷன், அப்போ அவங்க அம்மா தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓம் புருஷனா? ஆமாம் பின்ன ஓம் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவன்ட்டு சரிதான், நீ அப்போவே நான் கட்டிக்கிறேன் தாண்டி சுற்றுனேன், கடைசியில் கிடச்சது லக்குன்னு கட்டிக்கிட்டேன் அப்படி தானே? எனக்கு தெரியாது, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க அத்தை காலையெல்லாம் உழுது, இருந்தாலும் அவங்க எதுவும் கேட்காத மாதிரியே அப்படியே வந்துட்டு இப்படியே பட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீ அத்தைக்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியா? ஏன்னா அத்தைட்ட கூட நான் பேசணும். இல்லை அது கொடுடி. ஓகே சரி இரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அத்தை ஏனோ ஏன் இது அக்கா பேசணுன்றா ஏன்ட்டையா? என்ன பேசணும் தெரியல, அக்கா பேசணுன்னா அதான் சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அத்தை நான் கீழே போகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் அத்தையும் அவங்க அக்காவும் அப்படி பேசிகிட்ருக்காங்க. ஹலோ சொல்லுமா அப்படின்னும் உங்கள் அக்கா வந்துட்டு அப்படியே லைட்டாக வாய்ஸ்லாம் அப்படியே உள்ளே போகுது, ஒரு மாதிரி கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்குது. இவங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டோமே, எப்படி இருந்தாலும் அவங்க பையனை அப்படி வேணாம் ஸோ உதறிட்டு இப்படி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கில்ட்டி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அசிங்கம் தான் பட்டிருப்பீங்க, நான் ஓடி போனேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க வந்துட்டு என்னம்மா சொல்கிற? ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 2 month ஆகுது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால தான் உங்கள் பையனை என்னால் கெட்ட முடியாமல் போச்சு. இல்லைன்னா கூட ஏதோ மனசை கல்லாக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு உங்கள் ஃபேமிலி அசிங்கப்படுத்தணும்னு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் நான் பண்ணது பெரிய தப்பு, எனக்கு தெரியும், அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்போ அதுக்கு தானே நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் வேணாத மாதிரி. எனக்கு இதெல்லாம் தேவைதானா? நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தேவை உங்ககிட்டேருந்து ஒரு மன்னிப்பு மட்டும் தான். அப்போ தான் நான் என் புருஷன் என் குழந்தைலாம் சந்தோஷமாக இருக்க முடியும். பாவத்தை சுமந்துக்கிட்டு வாழ முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்ககிட்ட மட்டும் இல்லை, மாமாட்டையும் கேட்கணும், உங்கள் பிள்ளைக்கிட்டையும் கேட்கணும். ஆனால் நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னேன். ஏன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. அவங்க அத்தையும் வந்துட்டு சரி அழாதம்மா வயிற்று பிள்ளைக்காரியாக இருக்க, இப்படி அழுகிற, அழாத, குழந்தைக்கு எதுனா ஆக போகுது,
நீ அழாத, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உங்கள் அம்மா எப்படினாலும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீ வந்துட்டு வா, வீட்டுக்கு வா, உங்கள் அம்மாட்ட போய் என்னென்னு பேசு. எதுக்கு இப்படி வந்துட்டு வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. உங்கள் அக்கா வந்துட்டு வர்றதா? ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கொண்டே போட்டுருவாரு. நான் எங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியாத வருது, நாங்கள் சேஃபு. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. லவ் மேரேஜில் எங்கள் அப்பா ரொம்ப எதிர்ப்பு. அதுலேயும் இவருக்கு யாரும் கிடையாது. அவர் வந்துட்டு ரொம்ப பாவம். நான் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு, வேறு யாருமே கிடையாது. அப்போ அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மறுபடி மன்னிப்பு கேட்காதம்மா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், போதுமா? நீ இப்படி கேட்டுகிட்டே இருக்காத, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுதில்ல? தோணுது. ஆனால் எப்படி பேச முடியும்? அம்மா என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. நான் பேசணும்னு நினச்சா கூட பேச மாட்டாங்க. எனக்கு புரியுதுமா, பெற்றவங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்க தானே செய்யும். நீ அவங்கள அசிங்கப்படுத்திட்டு போனேன்னா கோபம் வரதானம்மா செய்யும். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நான் உன்னை எப்படியாவது சேர்த்து வைக்க நான் ட்ரை பண்ணுறேம்மா. ஏன்னா நீ வயிற்றுல ஒரு குழந்தைய வர வச்சுருக்க. தனியாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. எப்படினாலும் நீ குழந்தை பார்க்குற வரைக்குமாவது உங்கள் அம்மா கூட இருக்கணும்ல. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் பேசாதீங்க. நான் பேசுகிற மாதிரி கூட காட்டிக்காதீங்க. அவங்க உங்கள் மேலே எதாவது கோவப்பட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு எதுவும் காட்டிக்காதீங்க, எதுவும் சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ். நான் அவகிட்டையும் அதான் சொல்லியிருக்கேன். அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ப்ளீஸ் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க. அட என்னம்மா நீ? நான் எதுவும் சொல்லலை. ஆனால் நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் டேங்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நீ இப்போ எங்கேம்மா ஸ்டே பண்ணியிருக்க? நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம். நீங்கள் இருக்கிற அதே ஊரில் தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் தூரமாக அவுட்டர் சைடில் அப்படி இருக்கும். அவருக்கு அங்கே இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆஃபீஸு. அதனால் ஒரு ரெண்டல் ஹவுஸு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்லா தான் லைஃப் போகுது. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இல்லை. நானும் வேலைக்கு போவேன். ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவர் வேலைக்கு விட மாட்டேங்கிறாரு. அதனால தான் நான் வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் பையனுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணேன், அவளையும் பண்ண சொல்லுவேன். ஆனால் நான் கூட ரொம்ப பண்ண மாட்டேன். ஏன்னா திடீர்னு யாராவது எதுவும் நினச்சக்கூடாது பாருங்க, அதுக்காக. ஆனால் அவள் எனக்கு பண்ணிடுவா, ஒவ்வொரு நாளுமே பண்ணி பேசிடுவா. ஆனால் அவளுக்கு இன்றைக்கி தான் தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறதே. முடிஞ்சா அப்பப்போ கொஞ்சம் என்கிட்ட பேசுவேன். ஏன்னா என்னால் எங்கள் அம்மாட்ட பேச முடியாது. உங்ககிட்ட பேசி அது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அத்தைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு கால் கட் பண்ணிட்டு இவங்ககிட்ட தான் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அத்தை பேசுனீங்களா? பேசணுமா? என்ன சொன்னா? மன்னிப்பு கேட்டா. மன்னிப்பு கேட்டாளா? நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா அத்தை? நான் மன்னிச்சிட்டேம்மா. நான் அவளை என்றைக்கும் மன்னிச்சிட்டேன். அவளை எதுக்கு நான் மன்னிக்காமல் இருக்க போகிறேன்? அவள் தான் அவளுக்கு பதிலாக ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சாங்களே. நாங்கள் ஒன்றும் அங்கே ரொம்ப அசிங்கப்பட்டுலாம் ஒன்றும் போகலையே. நீ தான் எங்களை காப்பாற்றிட்டியே அந்த அசிங்கத்துலேருந்து. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் அத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்களும் அப்படியே உங்கள் தலையை வந்து அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, சரி ஓகேம்மா நீ போய் வேலையை பாரு, அத்தை போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அப்படியே போகிறீங்க. பார்த்தா ரூமில் வந்துட்டு டைம் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறான்னு சரியாக தெரியல. ஏதோ ஃபைல் ஏதோ தேடிட்டுருக்காரு போல். நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஹாயாக போயிட்டு அவர் பின்னாடி போயிட்டு ஹக் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு ஒய்யன் கொஞ்சம் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து எடுத்து விட்றாரு. நீங்கள் திரும்பியும் போயிட்டு நான் அப்படி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போய் ஹக் பண்ணுறீங்க. அவர் டக்குனு கையை தட்டி விட்டு உனக்கு சொன்ன புரியாதா? நானே டென்ஷனில் இருக்கேன், ஏன்டி கிட்ட வந்து இந்த மாதிரி நோண்டிகிட்டு இருக்க, போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திட்டுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக தான் சைல்டிஷாக தான் பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அப்புறம் தள்ளி விட்டு உனக்கு அறிவில்லை சொல்லிட்டே இருக்கல, சும்மா வந்துட்டு நோண்டிட்டு இருக்கா, போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டாரு.
அவ்வளோதான் அவங்க மூஞ்சே அப்படியே ஒரு மாதிரி வாடி போச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணெலாம் அப்படி டியர்ஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டீங்க. போடா அப்படிங்கிற மட்டும் கோவம் உங்களுக்கும் அப்படி கோவம் ஒரு பக்கம் வந்துட்டு அப்படி போயிட்டு தனியாக உட்காந்துட்டீங்க. அப்படியே அவர் அந்த தேட்ட ஃபைலை வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி இப்போ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நீங்கள் உங்களை கண்டுக்க கூட இல்லை. நீங்கள் வந்துட்டு அப்படியே முறைக்கிங்க. என்னது என்னை கண்டுக்காம கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் வந்துட்டு வரட்டும் நீ வந்துட்டு பொண்டாட்டி புச்சுமா பேபி அப்படின்னு கொஞ்சிட்டு வருவல்ல, அப்போ உனக்கு இருக்குடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு போல் ஆகுது. இப்போ டைமும் வராரு. நீங்கள் அவர் கண்டுக்காமல் அப்படியே உங்கள் பாட்டுக்கு அப்படின்னு மூஞ்ச திருப்பிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. அவர் வந்துட்டு என்ன வந்த பேக்கை கூட வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த பேக்கை தூக்கி அப்படியே வந்துட்டு அந்த சோஃபாவில் போட்டு உட்காந்துட்டு, வயன் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு கண்டுக்கவே இல்லையே. அப்படியே உங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு காஃபியை மட்டும் ஊற்றிட்டு வந்து அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த சோஃபா அந்த சேர் மாதிரி கூட ஸோ அதில் போய் உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. என்னடி பண்ணிட்டுருக்க, காஃபி கேட்டல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஊற்றி கொடுங்க, எதுக்கு ஏன்ட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துட்டு மறுபடி குடிச்சிட்ருக்கீங்க. அவர் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே போய் ஊற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ போகிறாரு. போயிட்டு அவங்க அம்மா தான் அங்கே கிச்சனுக்குள்ள நின்று வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு அம்மா என்னடா எனக்கு ஒரு காஃபி கொஞ்சம் ஊற்றித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அவங்க அம்மாவும் காஃபி கொஞ்சம் அப்படியே ஊற்றி அந்த மக்கில் ஊற்றி கொடுக்குறாங்க. அவர் அப்படியே வாங்கிட்டு குடிச்சிட்டே வந்துட்டு என்னம்மா ஆச்சு அவளுக்கு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா, மூஞ்சி சிடுன்னு வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க அம்மாட்ட தான் கேட்டுட்ருக்கா. அந்த திண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செல்ஃப் மாதிரி இருக்கும்ல கிச்சன் இதில், அதில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்ருக்காரு. அவங்க வந்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே வந்துட்டு எனக்கு தெரியாதா நீ என்னமோ பண்ணியிருக்கா, அதனால தானே அவள் மூஞ்சத்திட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு இது நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலேம்மா, நல்லா யோசிச்சு பார்த்தேன் அங்கே ஏதாவது பண்ணியிருப்பேன், அதனால தான் அவள் மூஞ்சத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அதாவது அந்த மக்கள் வந்துட்டு வைக்க வர்றீங்க. காஃபி குடிச்சிப்பீங்களா, அந்த மக்கை வந்துட்டு கழுவி வச்சுட்டு போகலான்னு வருவீங்க. அவர் அப்படியே பேச்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படியே அவர் பாட்டுக்கு உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே வந்துட்டு கழுவிட்டு அந்த மக்கை அப்படியே கவுத்தி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூஞ்ச அப்படியே திருப்பிட்டு போயிட்டீங்க. அவள் என்னதான் எனக்கு பிரச்சனை, சும்மா மூஞ்ச திருப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருங்க இந்த போய் நான் அவளை என்னென்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அவரும் அப்படியே மேலே தான் வராரு. வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இவளை என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி உள்ளே போயிட்டாரு டேரெக்டாக. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு பால்கனியில் நின்றுட்டு அப்படியே அந்த 3 தான் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே 3 பார்த்துட்ருக்கீங்க. அது அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வருவார், எப்படியும் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த அசால்ட்டாக நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா பின்னாடி இருந்து டைம் வந்துட்டு வராரு. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் கேட்குறீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, எதுக்குடி மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துட்ருக்க? நான் எதுக்கு மூஞ்ச தூக்கிட்டு உட்காரப்பறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. என்கிட்ட பேசாதீங்க, போங்க அந்த பக்கம். என்னடி ஆச்சு, எதனா சொன்னால் தானே எனக்கு புரியும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டீங்க. அவர் வந்துட்டு எதுக்குடி மூஞ்ச திரும்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா என்னை கத்திக்கிட்டே இருக்கீங்க, காலையிலையும் கத்துனீங்க இப்போவும் கத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் இப்போ கத்துறீங்க. அவர் வந்துட்டு இப்போ நான் தான் கத்துனேன், நீ தாண்டி கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆமாம் நான் தான் கத்துறேன் நான் பைத்தியக்காரி அப்படி தான் கத்துவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூட கொஞ்சம் கத்திட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டீங்க. போட அந்த பக்கம் அப்படிங்க வந்துட்டு போய் படுத்துட்டீங்க. அவர் வந்து என்னத்துக்கு இந்த மாதிரி லூஸ் கணக்காக பண்ணிகிட்ருக்கா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு பெட்டில் அப்படி உட்காந்துட்டு ஏய் என்னடி ஆச்சு, ஒன்றும் இல்லை போ, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டீங்க. அது என்ன மரியாதை கொடுக்காத பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பிடிச்சி எடுத்து பக்கத்தில் அப்படி படுக்க வச்சுட்டாரு. இன்னும் விடு, நான் என்ன பண்ணுறேன், நான் அத்தைட்ட சொல்லுவேன், சொல்லிக்கோ படி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டுருக்க, எதுனா என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு புரியும். நான் மத்தியானம் திட்டிட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்கு பேசுகிற, நான் தான் உன்னை நோண்டிகிட்டே இருக்கேன்னு சொன்னியே, நான் இனிமேல் உன்னை நோண்டே மாட்டேன், நீ போமாம்மா என்கிட்ட வராத போ, நான் உங்களை இனிமேல் நோண்டே மாட்டேன், உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், முதல்ல இந்த வீட்டை நீ தான் இப்போ என்னை பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றீங்க. லூசு கோவி இப்படி பண்ணாதடி, நீ பாருவேன், அது நான் ஏதோ டென்ஷனில் அப்படி கத்திட்டேன், சாரிடி, இன்னும் சாரி பூரின்னு போங்க அந்த பக்கம், என்கிட்ட பேசாதீங்க. என்னடி
நீ சாரி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. எப்போ இந்த பக்கம் என்னை தள்ளி உன்னை பிடிச்ச அப்படியே அம்மா பார்த்துக்கோ முடிய பிடிச்சி அப்படியே ஆஞ்சி விடுவேன். என்கிட்ட இப்படிலாம் வந்தேன்னா காலையிலையும் மத்தியானமும் திட்டு வரான், நைட்டு வந்து கொஞ்சம் வரேன் ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு மறுபடியும் அந்த பக்கமாக படுத்துட்டீங்க. அவர் வந்துட்டு ஐயோ என்னதான் செய்கிறது இவ்வளோ என்ன செஞ்சு இவ்வளோ சரி பண்ணலாம் ஐடியா நீ எதுக்கு சரிப்பட்டு வரேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் அவர் வந்து கிளம்பிட்டு அவர் பர்ஸு அப்புறம் அதாவது அவரோட பைக் கீலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வெளியே எங்கேயோ போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்காரா, நீங்கள் டக்குன்னு நார்மலாக உட்காந்துட்டீங்க. இப்போ அவருக்கு டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டாரு. நீங்கள் பைத்தியக்காரன் எனக்கு கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தணும்னு நினைக்கல, அவன் பாட்டு போயிட்டான். ஐயோ இவங்கிட்டலாம் லவ் எதிர்பார்த்தாலும் என் புத்தியா மானங்கிட்ட பற்றி செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீங்களே உங்களை திட்டிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ போன டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வராரு. பார்த்தா கையில் ஏதோ பார்சலோடு வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஏதோ பார்சலோடு வராரு, அது வேலை பிரியாணியாக இருக்குமா அப்படின்ட்டு மைண்ட் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க குறுக்குன்னு அந்த பார்சலாம் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்காரு. சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கட்டியில் அதாவது உங்கள் பெட்டில் தான் போய் உட்காராரு. உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பார்சல்லாம் அப்படி வெளியே எடுத்து வைக்காரு. பார்த்தா அது பிரியாணி தான். அப்படியே பிரித்து வச்சுட்டு மடிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்காரு. நீங்கள் அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க. ஒருத்தி குத்துக்கால் மாதிரி உட்காந்துட்ருக்கேன், என்னை பார்க்க வச்சு திங்கிறாரு. சி என்ன மனுஷனும். அப்புறம் போயிட்டு நல்ல ஹஸ்பண்டுன்னு நினச்ச மாதிரி ஏன் பற்றியா மறுபடியும் செருப்பால் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. பட் கண்ணு மறுபடியும் அந்த பிரியாணிக்கிட்டே போகுது. நீங்கள் மானத்தை விட்டுட்டீங்க, சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னம்மா எனக்கு என்னது பிரியாணி கிடையாது பொடி எனக்கு 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 பிரியாணி வேணும், நீ மட்டும் திங்கிற உனக்குலாம் தர முடியாது பொடி எனக்கு வேணும் போடி. அதான் என்னை தொடக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டியே அப்புறம் என்ன போய் நீ தனியாக இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தத்திடுறாரு. எனக்கு பிரியாணி வேணும்னா இப்போ நான் அத்தைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்படின்னு ஐயாச்சி பிரியாணி போய் அழுகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படி நீயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. சி சரியான சோத்துக்கு செத்தெல்லாம் இருக்காதே, இதெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் குடும்பம் நடத்துறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே பழந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே நல்லா வெளுத்து கட்டுறீங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல அந்த மனுஷனுக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்பை வேற விடுறீங்க. அவர் கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு உங்கள் வாயை தான் அப்படியே துடைச்சிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்காரு. சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? சூப்பர் மாமா. எந்த கடையில் வாங்குனீங்க? இது வழக்கமாக வாங்குற கடை மாதிரி இல்லையே, வேறு எந்த கடையில் வாங்குனீங்களோ? உனக்கு கொழுப்புடி. வழக்கமாக ஒரு கடை தான், அதுக்குள்ளே டேஸ்ட் வந்துச்சா? இல்லை மாமா இது வேறு யாரோ கைப்பக்குவம், எனக்கு தெரியுது அந்த கைப்பக்குவம் கிடையாது, இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது நல்லா இருக்குது மாமா, இன்னொன்று வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அட்டிங்க உனக்கு இப்போ போகுது நைட்டு உனக்கு இது போதாதா இன்னும் வேறுத்திங்கம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரேன் மாமா சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டீங்க. அவர் வந்துட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே சிரிக்காரு. ஏன்டி இப்படி இருக்க சின்ன பிரச்சனமா, ஐயோ நீயே பச்சை பிள்ளமாக இருக்க, உனக்கு ஒரு குழந்தை வந்தால் என்ன ஆகுமோ எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்புறாரு. ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே பேச்சு வாக்கில் தான் நீங்கள் வந்து உங்கள் அக்காவை பற்றி அப்படியே சொல்கிறீங்க. மாமா என்னடி? அது வந்து என்ன வந்து என் அக்கா உன் அக்கா நான் சொல்கிறத கேளு மாமா. என்னடி? என் அக்காட்ட நான் பேசுவேன் மாமா. எது இப்போ பேசுறியா? ஆமாம் என் அக்காட்ட நான் இப்போ பேச தான் செய்கிறேன். என்கிட்ட மாமா நம்பர் தான் இருக்குது, அக்கா நம்பர் கிடையாது. நான் என்னால் மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். மாமா வந்துட்டு அக்காட்ட கொடுப்பாங்க, நான் அக்காட்டையும் பேசுவேன். எது மாமாட்ட பேசுவியா? எந்த மாமாடி? அது என் அக்காவோட ஹஸ்பண்டு மாமா, ராம் மாமா. எது ராமு மாமாவா? ஆமாம் அவங்க பேர் அதான். அவங்க இவ்வளோ ஸ்வீட்டு தெரியுமா, அவங்க எவ்வளோ க்யூட்டு எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவாங்க. அவங்க மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பெருமையாக சொல்ல உங்க டேங்க்கு எரியுது. அப்போ நான் நல்ல பையன் கிடையாது அப்படி தானே? ஐயோ இல்லை மாமா அப்படிலாம் இல்லை மாமா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல
இல்லை மாமா, எனக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குறேன், டெய்லி மில்க் வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன், நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன், ஒன்றை போய் எனக்கு பிடிக்காமல் இருக்கு மாமா, நீ தான் மாமா எனக்கு ஃபஸ்ட்டு, யாருமே ஃபஸ்ட்டு கிடையாது, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லா ஐஸ் வைக்கிறீங்க, அப்போ தான் அடுத்த வாட்டி பிரியாணி வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சிரிக்காரு. நல்லா பேசுவடி, நல்லா பேச கற்றுக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கலந்த வச்சு அப்படி கிள்றாங்க, அப்படியே மறுபடி போயிட்டு அவளை ஹேக் பண்ணிக்கிறீங்க. அக்கா என்கிட்ட ஒன்று சொன்னா மாமா. என்னடி? அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாமா. எது ப்ரெக்னெண்ட்டா? என்னடி சொல்கிற? ஆமாம் மாமா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 2 மந்த்து. எது 2 மந்த் ஆகி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தாண்டி ஆகுது. ஆமாம் மாமா, அவள் அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அதனால தான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு ஓடிட்டா. புரியுதா? எனக்கு தலையை சுற்றுதே. இதுக்கே இப்படியா? அவள் அம்மாட்ட பேசணும் அப்பாட்ட பேசணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் மாமா. எனக்கு என்ன பண்ணனே தெரில தெரியுமா? ஏதாவது பண்ணணுமாம்மா, அவளை அம்மாவோட அப்பாவோட சேர்த்து வைக்கிறதுனா பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிங்க. நான் என்னடி பண்ணுறது? சும்மா என்னையை போட்டு டார்ச்சர் பண்ண போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து அப்படியே போட்டு சளி விட்றாதீங்க. மறுபடி போய் அவர் கழுத்தை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சி ஆக் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியா, நீ எதாவது பண்ணு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணிங்க. அவர் என்னை விட்றே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. விட மாட்டேவீங்க, மண்டையை பிடிச்சி ஆட்டுறீங்க, முடியை பிடிச்சி ஆட்டுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஐயோ பைத்திய காட்சி கல்யாணம் பண்ணிட்டு நான் பாடுற பாடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே கத்துறாரு. நீ கொஞ்சம் அமைதியாக இருட்டி, நீ விட்டா தாண்டி நான் யோசிக்கவே முடியும் என்ன பண்ணுறதுன்னு, கொஞ்சமாவது அமைதியாக இருட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி 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 நான் ஒன்றும் பண்ணேன், நான் அமைதியாக இருக்கேன், நல்ல பிள்ளையாக இருக்கேன், நீ யோசி அப்படி சொல்லிட்டு அப்படி அமைதியாக உட்காந்து அவர் குறுன்னு பார்க்குறீங்க. நீ இப்படிலாம் பார்க்காதடி, மூடாவதுடி, வேறு எதுனா பண்ணி விட்டுற போகிறேன் அப்படின்றாரு. ஜி நான் அவனை பார்க்கவே மாட்டேன், நான் கீழே போகிறேன், நீ ஏதா யோசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் டக்குனு கைப்பிடிச்சி போவது இருடி, யோசிக்க இப்படி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் யோசிக்காரு. பிறந்த நாள் எப்போண்டி வருது உனக்கு? 18 எப்போ பிறக்குது? எனக்கு 18 இன்னும் ஒரு 2 மந்த்தில் வரமாம்மா. 2 மந்த்தா? இல்லை மாமா, 2 மந்த் இல்லை, ஒரு 4 மந்த்தில் வரும். 4 மந்த்தில் வந்துடும் என் பர்த்டே. ஏன்டி அவ்வளோ சின்ன பிள்ளையாடி நீ? இன்னுமே உனக்கு 4 மந்த் ஆகுமா 18 பிறக்க? ஆமாம், நீ தான் அதுக்கு முன்னாடியே நீ கல்யாணப்பட்ட. ஆக்சுவலி நான் சின்ன பொண்ணு, போலீஸ் தெரிஞ்சது ஒன்று உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு லாடை கட்டிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் அப்படியே லைட்டாக எச்சம் முழுங்கிட்டு அப்படியே உங்களை பயத்தோடு பார்க்காரு. தயவு செஞ்சு வெளியே வாயை வச்சுட்டு சும்மா யார்ட்டையும் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்ல மாட்டேன் பழிச்சு போனி, என் புருஷனால உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. அது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு வந்து டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு பர்த்டேவும் வருது. டேம் என்ன சொல்லிப்பான்னா, என் ஒய்ஃப் பர்த்டே வந்து இப்படி நார்மலாலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு மேரிட் ஆகி இது உங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அது நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் நல்லா கிராண்டாக வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த ரெடி பண்ணுவாங்கள்ல, இந்த தோரணம் அந்த மாதிரிலாம் பேப்பர் மாதிரிலாம் வச்சு செட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் மாதிரி இல்லை, அதாவது கார்டனில் வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. லைட் செட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு நடுவில் ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணுறாங்க. அங்கே தான் கேக் வச்சு கட் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் டைம் வந்து சரி பண்ணி விட்டுருக்காரு. இதுதான் போடுறேன் அப்படின்றது. நான் சேலை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தா சேலை கட்ட சொல்லி அந்த மனுஷன் வந்துட்டு உங்கள் உயிரை வாங்குவார். உங்களுக்கு சேலை பிடிக்கும் தான், ஆனால் ரொம்ப இல்லை, அதை அதிகமாக போட விரும்ப மாட்டீங்க. ஆனால் அவருக்கு சாரீலேருந்து நீங்கள் ரொம்ப பிடிக்கும். உங்களை சாரியில் பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிருப்பார் இல்லையா? ஸோ அதனால் சாரீலாம் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு பாடாப்படுத்துவார். நீங்கள் வந்துட்டு வேணாம்னு சொல்லிப்பீங்க. கேட்காம ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு சாரீ, உங்கள் கலருக்கு அது செம்மையாக நச்சுன்னு தெரிவிங்க, அந்த மாதிரி ஒரு சாரீ அது வந்துட்டு வாங்கி கொடுக்காரு. நீங்கள் வேணான்னு இருப்பீங்க. நீ தான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி ஓகே, ஹஸ்பண்ட் வேறு ஆசையாக வாங்கி கொடுக்காரு, வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வாங்குறது என்ன, மேக்கப் கிட்ஸ்லாம் வாங்குறது என்ன, அப்படியே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவாலாம் செலவு பண்ணுறாரு மனுஷன். அப்படியே தாராள பிரபு மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, ஏன்னா பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு மனுஷன் இப்படி வெண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அப்படியே நிறையா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. மாலுக்கெலாம் போனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கே 1 மணி நேரம் ஆக்குவீங்க. அவர் எப்போ தான் இவன் முடிப்பாலாம் தெரிய ஷாப்பிங் அந்த மாதிரி தான் மனுஷன் நினச்சிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி அப்படியே வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆகி கிட்டத்தட்ட உங்கள் பர்த்டேவே வருது.
ஸோ இந்த பர்த்டேக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, டேங் வந்துட்டு உன் அக்காவையும் உங்கள் மாமாவையும் இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது மனுஷன் என்ன ட்ரை பண்ணுறாரு, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் மீட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியுது உங்கள் மரமண்டைக்கு. அது வரைக்கும் புரியலை. இதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணியாடாங்கிற மட்டும் அவர் அப்படியே பார்க்குறீங்க ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு. என்ன லுக்கு? ஓ! அப்போ எனக்காக நீ இதெல்லாம் பண்ணல. ஏய்! உனக்காக தாண்டி இதெல்லாம் பண்ணுறேன். உன் பிறந்த நாள் தாண்டி. உனக்காக பண்ணாம வேறு யாருக்காக தங்கம் பண்ண போகிறேன் நானு? அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணத்தை அப்படி இப்படி கச்சி கையெடு. என் அக்காவை சேர்த்து வைக்க தானே இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி கரெக்டாக கேட்கவும், ஆமாம் அதுக்கு தான். எப்படினாலும் இது உனக்காக தானடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சிட்டாரு. நீங்கள் வந்துட்டு சார் தான் எனக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அவர்கிட்ட போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறீங்க. உங்கள் அத்தை வந்து கதவை அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே நாக் பண்ணவும் டயங் வந்து போய் ஓப்பன் பண்ணா. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் நீ ஏதாவது யோசிச்சியாடா இவ அக்கா மாமாவை வந்துட்டு சேர்த்து வைக்க, அதாவது அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வைக்க நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அத்தை நீங்களும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், அதை நானும் சொன்னேன் ஏற்கனவே வந்துட்டு ஏதாவது பண்ணுடா அப்படின்ட்டு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு என்னடா ஏதாவது யோசிச்சியா இல்லையா? அதாம்மா இவள் பிறந்தநாள் எதுக்கு இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு தான். அதுவும் இல்லாமல் இவளோட ஃபஸ்ட்டு பர்த்டே, அது மேரிட் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே வேறு இவளோடது. அதனால் இது ஒரு சாக்காகவும் இருக்கும், அவங்கள கூப்பிடலாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த பர்த்டேக்கு தான், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன், நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சொல்லிக்குவாங்க. வந்தாலும் என்ன ஆகும்னு எனக்கு சரியாக தெரில. கண்டிப்பாக சண்டை வர வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக வேறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுமா, நீ அவகிட்டே கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு இப்போ எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த கார்டனில் நல்லா எல்லாத்தையும் கிளியராக செட் பண்ணி லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சு அது வந்துட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே 7:00 தான் கேக் வெட்டுறீங்க. அன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே காலையிலேயே வந்துட்டு டைம்லாம் விஷ் பண்ணிப்பார். 12 மணிக்கே கேக் வச்சுக்கிட்டு வந்திருப்பார். நீங்கள் அப்படியே பேய் நினச்சி பயந்து கத்தி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி விட்டுருப்பீங்க. அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. என்னாச்சு அவர் தனியாக சிங்கிளாக நம்ம வந்துட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலான்ட்டு நினச்சா, அந்த மனுஷன் தனியாக வந்தால் நீங்கள் இந்த மாதிரி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டீங்க. அவர் வந்துட்டு ஐயோ கடவுளை இவெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்கை வெட்டி தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார். அதனால் அப்படியே அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்கும். இருந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ணியிருப்பீங்க. கேக்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டேங்கோடது அவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு உங்கள் அக்காவும் வந்துட்டு மெசேஜில் வந்துட்டு மார்னிங் போல் மெசேஜ் போட்டிருப்பா, ஹாப்பி பர்த்டே வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பா. நீங்கள் வந்து தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் மாமா கால் பண்ணி பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணிப்பார். நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ மாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. பக்கத்துலேயே டேங்க் இருந்திருப்பார். ஸோ வந்துட்டு அவர் அப்படியே பார்த்து காண்டாகிட்டு இருப்பார். என்னடி உங்கள் மாமா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் நோண்டிகிட்டே இருப்பாரா. நீங்கள் வந்துட்டு போ மாமா நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், அப்புறம் என்ன போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தள்ளி விட்டுருவீங்க. அவர் வந்துட்டு நான் போக மாட்டேன், என்ன பேசுகிறேன் நான் கேட்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்ருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ஃபன்னாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு ஈவினிங் 7:00 கிட்ட ஆக போகுது. 7:00 கேக் வெட்டுறாங்கன்னா 6:30க்கு எல்லாமே வந்து அசம்பிள் ஆகணும்ல, எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா உங்கள் அக்கா வந்துட்டு வராங்க. அவங்க அதாவது உங்கள் மாமாவும் உங்கள் அக்காவும் வராங்க. அதான் உங்கள் ஹஸ்பண்ட் ராம் இருக்காங்க. ஸோ அவரோட வராங்க. உங்கள் அக்காவுக்கு நல்லாவே பெல்லி தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகுதுல்ல. ஸோ வந்து பெல்லி நல்லா தெரியுது வெளியே. அவங்க வந்துட்டு லைட்டாக அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அப்படி தான் வராங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஓடி போயிட்டு அக்கா அப்படி சொல்லிட்டு ஹேக் பண்ண போகிறீங்க. பார்த்தா நடுவில் அது தடுக்குது. நீங்கள் வந்து ஐயோ இங்கே பாரு உனக்கும் எனக்கு இந்த இடையில இந்த குட்டி வந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று அப்படி காட்டுறீங்க. டேய் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வெளியே போயிடுவா, அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்காவை நான் நிம்மதியாக கட்டி பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் வந்துட்டு என்னடி பையனே நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. ஆமாம் அவனுக்கு பையன் தான் பிறக்கும், நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் உனக்கு பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே ஜாலியாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போவும் குட்டி பிள்ளை மாதிரி தான் பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அத்தை தான் என்னம்மா என் வெளியே வச்சு பேசிகிட்டு இருக்கோம் உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கார்டனுக்குள்ளே தான் அப்படி கொஞ்சம் பெஞ்சு சேர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு அப்படியே ஒரு பெஞ்ச் ஐ மீன் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளை வந்துட்டு உட்கார வச்சுருப்பீங்க உங்கள் மாமாவையும் உங்கள் அக்காவையும். உங்கள் மாமாவும் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு மனுஷன் புகைஞ்சிக்கிட்டு இருக்காரு. வாரம் பாடி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக புகைஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே அந்த அதாவது நீங்கள் அவங்க மாமா வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு, நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மாமாவுக்கு பின்னாடி இருந்துட்டு டைம் வந்து கையை கட்டிகிட்டு இருக்காரு. பாடி வெளியே படி
இங்கே வாடி நீ, போச்சு நீ பேசின ஒழுங்குதே வெளியே வா அப்படி சொல்லிட்டு கொண்டு விடுவேன்ற மாதிரி கையெல்லாம் சிக்னல் கட்டிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஏச்சிப்பா அப்படின்னு நீங்கள் அவர் கண்டுக்காமல் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இருடி உனக்கு நைட்டு இருக்குடி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா அவங்க அத்தை இருக்காங்களே, அவங்க வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா டயாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போட்டிக்கு ஒரு ஆள் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நீ வேற ஏம்மா வயிற்று வச்சுட்டு கிளப்பிட்டு போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேற அப்படியே அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு இருக்கும் இல்லையா, அது ஜேகேவோட குழந்த பாப்பா, அவள் வேற வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பா. அதாவது நீங்கள் வந்துட்டு சித்தி தானே, டேங்க் வந்து சித்தப்பா மாதிரி வரும், அப்போ சித்தி. ஸோ சித்தி சித்தின்னு உங்களை தான் சுற்றி சுற்றி வருவாள். அவள் வந்துட்டு அப்படியே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவட்டையும் அந்த பாப்பாட்டையும் அந்த அதை உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் பேசுவார், உங்கள் அக்காவும் பேசுவாங்க. அவங்க அப்படியே மிங்கிள் ஆகிட்டாங்க, நல்லா பேசுகிறாங்க. டைமும் வந்திருப்பார், எப்படியோ அவரும் பேசிட்டாரு உங்கள் அக்கா ஹஸ்பண்ட்கிட்ட, உங்கள் அக்காட்டையும் பேசிட்டாரு. உங்கள் அக்கா வந்துட்டு இப்போது உங்கள் தனியாக இருந்துச்சு, டேங்கை வந்துட்டு கூட்டிகிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கமாக சைடாக போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். நீங்களும் அதை கண்டுக்கல. நீங்கள் உங்கள் மாமாட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு நல்லா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் ஆரம்பித்து அப்படி போயிட்டுருக்கு, ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கு. கேக் விட்டு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அக்காவும் டேங் தான் பேசுகிறாங்க. டேங், நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் என்னை மன்னிக்க முடியாது, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டேன். நான் அதை முதல்லே நிறுத்தியிருக்கலாம். கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தது என்னமோ தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க டேம். என்னால் இதுக்கு மேலே என்ன கேட்கணுன்னு கூட எனக்கு தெரில. சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. எனக்கே நிச்சயம் அனுப்புனது தான் தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறதே. என்னை மன்னிச்சிடுங்க டேம் ப்ளீஸ். என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. டேங்க் பாவம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி அழாதீங்க, எதுக்கு இப்படி வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலைங்க, நான் மன்னிச்சிட்டேங்க, நான் உங்களை எப்போயும் மன்னிச்சிட்டேங்க, விடுங்கங்க, சும்மா வந்துட்டு பழசையை போட்டு கிளறிட்டுருக்காதீங்க. உங்கள் தங்கச்சி என்னை எப்படி பார்த்துக்கிறா, அவள் நல்ல பொண்ணுங்க. எனக்கு சீரியஸாக சொன்னால் உங்களுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் தங்கச்சி தாங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அவள் வந்துட்டு அப்படியே பார்க்க என்னது அப்படி போட்டு பார்க்கா. அவர் வந்துட்டு ஆமாங்க, உங்கள் தங்கச்சி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிது, ஆனால் அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால தான் எதுவும் என்னால் சொல்ல முடியல. அவள் மட்டும் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் எனக்கு உங்களை வேணாம் சொல்லிட்டு அவளே ஓகேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. உங்கள் அக்காவும் சிரிச்சிட்டா. அப்படியே 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எரியுது, என்னங்க நடக்குது, அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எரியுது. ஸோ நீங்கள் போயிட்டு அக்கா நீ பேசுனது போதும், மாமாங்க வெயிட்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தத்திட்டீங்க. அவன் வந்து நடத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே போயிட்டு என்ன என்ன என் அக்காட்ட ஒன்று அப்படியே குழஞ்சி சிரிச்சி 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 பேசுகிறேன், என்ன 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 உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு அப்படியே வம்பழுத்துட்ருக்கீங்க. ஒரு ஏடி, நீ அவ்வளோ நேரம் உன் மாமன்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்த, நான் என்ன கேட்டாலும் என்ன சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு தோத்தி விடல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. ஐயோ அத்தாடி இப்போ நம்ம பக்கம் திரும்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அது சும்மா விளாண்டேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நானும் விளாண்டேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. நீங்கள் வந்துட்டு அத்தை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு அத்தை கூப்பிட்றாங்க வாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுற, பயங்கர கிஸ்ஸு, அப்படி போகுது கிஸ்ஸு. அது மறைவான ஒரு இடம் தான் சரியா, அப்படி கூட்டு போயிட்டு தான் கிஸ் பண்ணிட்டுருப்பாரு. நீங்கள் பிடிச்சி தள்ளிவிட்டு ஐயோ உனக்கு அறிவே இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக சுற்றிட்டுருக்க, என்ன தப்பு பண்ணால் இப்படி தான் கிஸ் பண்ணுவியா, ஆமாட்டி கிஸ் தாண்டி பண்ணுவேன், இன்றைக்கி நைட்டு அது மட்டும் இல்லை வேறு ஒன்று இருக்குது, சம்பவம் இருக்குது, நீ கவலைப்படாத சரியா, இன்றைக்கி நைட்டு ஒன்று படுத்துகிற பாலில் நீ ஐயோ உமானுக்கு கதறல இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படி குடுன்னு ஓடியே போயிட்டீங்க, நான் உங்கள் கையில் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. அவர் ரெண்டு சிரிச்சுட்டு அவர் வேலையை அப்படி பார்க்காரு. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. உங்கள் அம்மா அப்பாலாம் இப்போ வராங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் போயிட்டே இருக்குது. ஐயோ அம்மா அப்பா வராங்களே, பார்த்தா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னா நீங்கள் பேசினது தெரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு எதுவும் விழுமோ தெரியல, அரை விழுமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நின்றுருக்கீங்க. கையை போட்டு அப்படி பேசுகிறீங்க. யாரு ஏன்டி கையை போட்டு இந்த பேசுகிற, கை வலிக்குடி மாமா, பயமாக இருக்கு மாமா. என்னடி பயமாக இருக்குது அம்மா, அம்மா அடிப்பாங்க மாமா. கொஞ்சம் அமைதியார், நான் இருக்கும்போது எதுக்கு ஒன்று அடிக்க போகிறாங்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அப்படியே உங்கள காம் பண்ணிட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு முடியலை. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி பயந்துட்டே அவர் பின்னாடியே இப்படி போயிட்டு லைட்டாக ஒளிஞ்ச மணிக்கு நின்றுருக்கீங்க. அவங்க அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே எங்கே ஒய்யன் அப்படிங்கிற மட்டும் தேடுறாங்க. நீங்கள் பார்த்தா அவர் பின்னாடி போய் நின்றுட்டுருப்பீங்க. அவங்க வந்துட்டு எங்கே மாப்பிள்ள ஒய்யனு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இந்த எங்கே போனா என்னடி பண்ணுற பின்னாடி போனிட்டு இங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி முன்னாடி இழுக்காதீங்க. வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டீங்க. அவங்க வந்துட்டு பையனு ஹாப்பி பர்த்டே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க கணத்தை பிடிச்சி அப்படியே கிள்ளி அப்படியே முத்திக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஹாப்பி பர்த்டேடாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏடி நானும் தானே விஷ் பண்ணேன், எனக்கு தேங்க்ஸே சொல்ல அப்படின்னு உங்கள் அம்மா வந்துட்டு சண்டைக்கு வராங்க. நீங்கள் தேங்க்ஸ்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திட்டுறீங்க. இப்போ கூட எனக்கு திட்டிக்கிட்டு தான் இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி சிரிச்சுட்டு அப்படி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் தெரில அவங்க அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்குது. அவங்க அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே டேபிள்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அவங்க டேபிள்லேயும் போயிட்டு அவங்க உட்காடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் வெட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லோரும் ஒன்றா செய்கிறாங்க. அதாவது டேபிள்லேருந்து இப்போ எல்லாம் எந்திரிச்சு கொஞ்சம் கூடுறாங்க. எல்லோரும் ஒன்றா அப்படி குரூப் மாதிரி அப்படி கூடிடுறாங்க. இப்போ வந்துட்டு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கேண்டில்லாம் ஏற்றிட்டு விஷ் வந்துட்டு மைண்ட் பண்ணி கூப்பிட சொல்லவும் நீங்கள் வந்துட்டு போய் கண்ணை மூடிட்டு கடவுளே நான் என் ஹஸ்பண்டோட 100 வருஷம் நல்லா வாழணும். அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிள்ளைங்க பெற்று போடணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பசங்க பெற்று போடணும். நாங்கள் ஹாப்பியாக வாழணும். எங்களுக்குள்ள சண்டே வரக்கூடாது. இப்போவும் போல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ப்ரே பண்ணுறீங்க. அவரை பார்க்குற என்னடி விஷ் இது அப்படிங்கிற மட்டும் உங்களை அப்படியே பார்க்காரு. எனக்கு இதான் விஷயப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு கேக்கு கட் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சிரிக்காரு. உங்கள் அத்தை அவங்க மாமா அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சிரிக்காங்க. உங்கள் அக்காவும் தான் அப்படியே பக்கத்தில் நின்றுப்பாள். அவங்க இன்னும் பார்க்கல அவங்க வந்து பார்க்கல. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே கேக்கெலாம் கட் பண்ணிட்டு போயிட்டு டேங்க் கூட்ட போகிறீங்க. அது வந்துட்டு ஆண் வந்து பாரு நீங்கள் டபக்குன்னு உங்கள் வாய்க்கில் போட்டீங்க. இன்னடி பண்ணுற ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. உனக்கெல்லாம் கொடுக்க முடியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வெட்டுறீங்க. ஒரு சின்ன பீஸ் வெட்டுறீங்க. வெட்டிட்டு இப்போ தான் டேங்க் கொடுக்குறீங்க. அடுத்து அதாவது உங்கள் அத்தை மாமாக்கெலாம் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்துட்டு யாருக்கு கொடுப்பீங்க? உங்கள் அக்கா தானே. உங்கள் அக்கா வந்து அப்படி கிட்ட வராங்க. இப்போ தான் உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க. அவங்க செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் அக்காவுக்கு விட்றீங்க. உங்கள் மாமாவுக்கு அப்படி அவங்க கேஷுவலாக கையில் வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி முறைக்காங்க. அவங்கள செம்ம கிளார் விட்றாங்க. உங்கள் அப்பா கூட அந்த அளவுக்கு முறைச்ச மாதிரி தெரில. ஆனால் அவங்க அம்மா செம்மையாக முறைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக பம்மிக்கிட்டே டேங்க் பின்னாடி போகிறீங்க. அவங்க வந்துட்டு ஒய்யன் என்னடி நடக்குதுங்க? என்னம்மா நடக்குது? எதுக்கடி கண்டவளெல்லாம் கூப்பிட்ருக்க? அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்கு கண்டவளெல்லாம் கூப்பிட்ருக்கன்னு கேட்டேன். அம்மா கண்டவ அவள் என் அக்காம்மா. அக்காலாம் எதுவும் இல்லை. உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனவளை போயிட்டு அக்கா அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க. முதல்ல அவளை எதுக்கு நீ கூப்பிட்ட? இப்போ நீ பேசிட்டு தந்தி அவட்ட? அம்மா அது வந்தும்மா அம்மா அவள் பாவம்மா. ஒய்யன் நீங்கள் பாரு ஒய்யன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஒய்யன். எதுக்கு நீ இந்த வேண்டாத வேலைகள்லாம் பார்க்குற? அத்தை அவங்கள இன்வைட் பண்ணது நானும், அவள் இல்லை. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு இவ்வளோலாம் போய் இன்வைட் பண்ணீங்க நீங்கள்? உங்களை அசிங்கப்படுத்திட்டு போடணும் மாப்பிள்ளவ. எனக்கும் தெரியாத எத்தனை நாளைக்கு தான் பகையை வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? பகைலாம் வச்சுக்கூடாது அத்தை. அதெல்லாம் ரொம்ப பொல்லாதது. மனுஷனுக்கு மனுஷன் அன்பாக தான் இருக்கணுமே தவிர இப்படி பகையை வளர்த்துக்கிட்டு வெறுப்பும் இதுமாக இருக்கக்கூடாது அத்தை. இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான் அத்தை. இந்த சந்தோஷம்லாம் எப்போ வேணாலும் காணாமல் போயிடும். இருக்கிற வரை சந்தோஷமாக இருக்கணும் அத்தை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு நீ எங்கேயோ நான் எங்கேயோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பொண்ணு மாசமாக வேற இருக்கா. அவள் கூட நீங்கள் இருக்கணும்னு அவள் விரும்ப மாட்டாளா? கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் உங்கள் அம்மா அப்படி பார்க்காங்க. வேறு பத்தாளுக்கு அப்படின்னு நல்லா வெளி தெரியுது. அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படி காலங்குது ஒரு மாதிரி. அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் பொண்ணு தானே. ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க. அவள் இதில் ப்ரெக்னென்ட் ஆகிற இருக்க சொல்லவும் கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டோமோ, அவளுக்கு கஷ்டமாக இருக்குமே, குழந்தைக்கு என்ன இதாகிடுச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு மட்டும் இப்போ அவங்களுக்கு ரொம்ப அந்த தாயோட அந்த இது ஃபீலிங் வந்துட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே கண்ணீராக அவங்களுக்கு லைட்டாக வருது. உங்கள் அக்காவும் அப்படியே அழுவுறா. அப்படியே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா மன்னிச்சிருமா, நான் வேணும்னு பண்ணலம்மா, எனக்கு தெரியாதும்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேம்மா, என்னால் என்ன பண்ணன்னு தெரிலம்மா, அவனை இல்லைன்னா செத்து வேண்டாம்மா, எனக்கு என்னம்மா பண்ண முடியும், நீ கொஞ்சம் சொல்லுமா நான் என்னம்மா பண்ணட்டும், என்னை மன்னிச்சிடுமா,
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கால்லேயே அப்படியே உள்ள போயிட்டா. அப்படியே உங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு, என்னடி பண்ணுற வயிற்று பிள்ளை கறி மாதிரி இருந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ பிள்ளையோட இப்படி ஐயோ காலில் போய் விழ போகிற, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க அக்கா வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அழுகுறாங்க. அவளை அப்படியே ஹக் பண்ணி அழுகுறான். மன்னிச்சிட்டேன்டி, ஒன்று மன்னிச்சிட்டேன்டி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதடி, இனிமேலாம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதடி, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல என்ன பேசனே தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி அழுகுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அப்படியே டேஸாக தான் வருது, என்ன பண்ணுன்னு அவங்களுக்கும் தெரில. அப்படியே அவங்க ஹஸ்பண்டை தான் அப்படியே பார்க்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் சொல்கிறான், அம்மா அவருக்கு யாருமே இல்லைம்மா, நான் மட்டும்தாம்மா வரவுன்னு இருக்கேன், அவருக்கு அப்பா அம்மா கூட யாருமே கிடையாதும்மா, புரிஞ்சுக்கோங்க அப்பா, ப்ளீஸ்ப்பா, எங்களை வெறுக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்ககிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள போயிட்டாங்க. அவர் மறுபடி பிடிச்சிட்டாரு. என்னம்மா பண்ணுற நீ? ஸோ மன்னிச்சிட்டேன் தாங்க, நான் ஒன்று மன்னிச்சிட்டேன், நான் எத்தனை நாளைக்கு உன் மேலே அப்படியே வெறுப்பாக இருப்பேன்னு சொல்லு. அந்த நேரம் வெறுப்பாக தான் இருந்தது, ஆனால் ஒன்று நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. உன்னை நாங்கள் நினைக்காத நாளே இல்லை தெரியுமா, உன்னை பற்றி நாங்கள் பேசுவோம், ஆனால் உன் மேலே நீ இப்படி பண்ணிட்டேங்கிற கோவம் தான் இருந்துச்சு தவிர மற்றபடி எந்த ஒரு வெறுப்பும் இல்லைம்மா, உன்னை மன்னிச்சிட்டோம் தாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே அவங்க அக்கா ஹக் பண்ணி அழுகுறாரு. அவளும் அப்படியே அழுகுறா. இப்போ அந்த பையனை தான் அப்படி பார்க்காங்க. அந்த பையனும் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையுமே மன்னிப்பு கேட்காரு. அவங்களும் வந்துட்டு எல்லாம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே சொல்கிறாங்க, எத்தனை மாதம்டி ஆகுது? அம்மா அது 6 மாதம் ஆகுதுமா, அடுத்த மாதத்துலேருந்து நீ நம்ம வீட்டில் இருக்க, புரியுதுல, உனக்கு வளகாப்பு வைக்கணும், புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்து சிரிக்கீங்க, ஜாலி எல்லோரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அப்படியே டேங்க அப்படியே ஹக் பண்ணி அவர் கணத்துலேயே பச்சக்கணும்னு வைக்கிங்க. யார் இருக்கா இல்லைன்னா எதுவும் பார்க்கல, அப்படியே பிடிச்சிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே எல்லோரும் வாயில் கழிச்சிட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்காங்க. டயாமே ஷாக்காகிருப்பார், கொஞ்ச நேரம் அமைதியாடி எல்லோரும் இருக்காங்கடி அப்படின்னு சொல்லியிருப்பார். போமாம்மா எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு அதனால அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குதிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறா. இப்போ எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு அந்த டே செம்மையாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் உங்கள் அக்கா கூடயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. டைமும் இப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குற மனுஷன் இப்போ ஒரு அளவுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் கீழே வந்து பார்க்காரு. பார்த்தா நீங்கள் உங்கள் அக்கா கூட அப்படி பேசிகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ உங்கள் அக்காவை மீட் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ வந்துட்டு இப்போது லைஃப் எப்படி போகுது, என்னென்ன பார்த்தீங்க, எவ்வளோ இது ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணீங்க, உங்கள் அக்காவும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு செம்ம போர் அடி, என்னது வரமாட்டேங்கிற, தூங்குறதுக்காவது வருவான்னு பார்த்தா மணி 12ஆவது இன்னும் வரமாட்டேங்குது, பிறந்தனாலே முடிஞ்சு போச்சு, என்ன தான் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசை கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ராம் தான் அப்படி வந்திருப்பாரு. ஹாய் ப்ரோ, ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. டேங் அப்படியே வந்து பார்க்காரு. இப்போ வந்துட்டு அவர் தான், என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ, என்னால் தான் அவங்க ஃபேமிலியை ரொம்ப அசிக்கப்பட்டிருக்கோம், நானும் அதுக்கு காரணம் தான், நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க. அட ப்ரோ விடுங்க ப்ரோ, இதில் என்ன இருக்குது விடுங்க, நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க, இதில் என்ன இருக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நார்மலாக எடுத்துக்கிட்டாரு. லைட்டாக ஒரு பெக் போடுவோமா ப்ரோ? என்னது? அதான் சரக்கு ப்ரோ, சரக்கு அடிப்பீங்களா? நான் நல்லா அடிப்பேன் ப்ரோ. எப்போவுமா? சீச்சே, எப்போவுனா அவன் என்னை கொன்றுவா ப்ரோ, அதெல்லாம் வாய்ப்பில்லை, எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் தான் குடிக்க முடியும், அது வரைக்கும் தொடக்கூட முடியாது, என்னை கொன்றுவா. நினைக்கிற மாதிரி அவள் சாஃப்ட் கேரக்டர் இல்லை ப்ரோ. என்னது? அவள் பார்க்க தான் ப்ரோ அமைதியாக தெரியவா, ஆனால் வீட்டில் வச்சு ஊமக்கு தாக்குத்துறது எனக்கு மட்டும்தான் ப்ரோ தெரியும் அப்படின்ட்டு அந்த மனுஷன் பாவம் அவரோட ஆதங்கத்தை அவர் கொட்டிகிட்டு இருக்காரு. டேங்க அப்படியே சிரிப்பாக வருது. அப்போ ஏன் பொண்டாட்டி எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை தப்பிச்சோ போலச்சோன்ட்டு அந்த மனுஷன் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ சரி வாங்க ப்ரோ அப்படின்னு போயிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படி மேலே அதாவது டெரஸில் போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் சும்மா அப்படி மேலே பேசிகிட்டே வந்திருப்பீங்க. உங்கள் அக்கா வர வேணாம் தான் சொல்லியிருப்பீங்க, டெரஸ்லாம் வேணாண்டி வயிற்று பிள்ளைக்காரி இப்படிலாம் வராதா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இல்லை சும்மா வாடி மேலே போய் காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்திருப்பா. சரி மேலே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே நல்லா பேசி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு அப்படியே வந்துட்டு
ஒரு பெக்குன்னு சொல்லிட்டு அத்தனை கிளாஸ் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பாட்டில் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஊற்றி குடிச்சிட்ருக்காங்க. அவங்கள பார்த்தா இன்னும் ஊற்றுங்க சகலை அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு சவுண்டு மணி இன்னும் ஊற்றுற சகலை அப்படி சொல்லிட்டு அவங்க மாற மாற ஊற்றிக்கிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்காங்க. அதான் அவங்க முறைய சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஊற்றுங்க ப்ரோ ஊற்றுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே மாற மாற ஊற்றி குடிச்சிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அக்கா என்ன அக்கா 2 பேரும் இப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஏய் அவங்க உட்காந்துட்டு மட்டுமாடி இருக்காங்க, பாருடி நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே கிட்ட போகிறா. பொண்டாட்டி சாரிடி இன்னைக்கு ஃபங்க்ஷன்னால இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குடித்த போதையெல்லாம் தெரியுது. அவர் வந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு தலையெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நீட் பண்ணிட்டு சாரி இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் உள்ளாத வரைக்கும் அப்படியே இறங்கிட்டாரு. அவள் வந்துட்டு வந்து முடிய பிடிச்சி அந்த ஆட்டம் ஆட்டுறா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குடிக்காத நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. சாரி இப்போ என் ஃபங்க்ஷனுக்கு தாண்டி குடித்தேன், என்ன டெய்லி மணியும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கெஞ்சுறாரு. அவன் வந்துட்டு அப்படி முடிய விட்டுட்டு பொழைச்சி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டா. நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்தா அவர் அப்படியே காற்றுல உட்காந்து ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, கையை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு மாமா என்னம்மா என்னம்மாம்மா பண்ணுற பார்த்தா தெரில சரகு அடிச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு வேணுமா ஏற்றவா அப்படின்னு சொல்கிறாரு. சி எனக்கு எதுக்கு கப்பு சி எவ்வளோ காலம் குடிக்கிற சரக்கு நல்லா இருக்குது குடிக்கிறேன் உடனே நான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு அப்படியே உளறிட்டு இருக்காரு. நீங்கள் ஐயோ இது எப்படி நான் இப்போ கீழே எப்படி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. அந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டாரு. அவங்க அக்கா வந்ததுமே போதெல்லாம் தெரிஞ்ச மணிக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிட்டார். இப்போ வந்து இறங்கிடுவார். ஆனால் டயர்க்கு தான் கண்ட்ரோலே இல்லை. உங்கள் அக்கா அப்படியே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டார். அவங்களுக்கு கெஸ்ட் ரூம் இருக்கும், ஸோ அங்கே வந்துட்டு அவங்களை ஸ்டே பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அவள் அப்படியே கூப்பிட்டு போயிட்டா. சாப்பிட்டுலாம் இருப்பாங்க, ஓகே நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க அவரும் சாப்பிட்டு தூங்க தான் நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க. அவங்க கடைசியில் கூடி இப்படி கும்மி அடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஐயோ இப்படி எப்படி கூட்டு போகிறது, அவள் வேறு அவள் பிரச்சனை கூட்டு போயிட்டா, நான் எப்படி அந்த மனுஷனை கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஐயோ மாமா என்ன மாமா இப்படி குடிச்சிருக்கிறவனையோ ஸ்மெல்லு தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றீங்க. அவர் உங்களை ஹக் பண்ண வராரு. ஏன்னா என்னை விட்டு போகலாச்சி நாருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து போயிட்டீங்க. என்னடி நாருது ஐயோ நான் டெய்லி குளிக்க மாட்டேன் தெரியுமா, எது குளிக்க மாட்டியாச்சி குடிக்க மாட்டேன்டி இன்றைக்கி உன் பிறந்த நாள்னால சும்மா அந்த ப்ரோ குடிப்போம் வாங்க ப்ரோ அப்படின்னாரு. அதான் வந்து அப்போ மாமா தான் காரணமா, ஆமாம் அந்த மாமா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்பிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஐயோ இந்த மனுஷனை வச்சுக்கிட்டே சரி வா ஏந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறீங்க. அவர் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறப்பா. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை நான் எப்படி தூக்க முடியும். எப்படியோ ஒரு ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அப்படியே தள்ளாடிட்டே வர்றாரு, ஜிக்ஸாக்காக போகிறாரு. ஐயோ மாமா நேராக நட, இப்போ ஸ்டெப்ஸில் இறங்க போகிறோம், கீழே மட்டும் விழுந்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போவோம், அசிங்கமாக போவோம், விழும்போதே இறங்க அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்து எப்படியோ இறக்கி உங்கள் ரூமுக்கு கொண்டு போயிட்டீங்க. அதாவது ரொம்ப கீழே உங்கள் இது மேலே தான், இது டெரஸ் மேலேருந்து கொஞ்சம் இறங்கணும்ல. ஸோ அப்படியே இறங்கி இப்போது அப்படியே ரூமுக்கு நேராக கொண்டு போயிட்டீங்க. அவளும் அப்படியே கூட்டு போயிருப்பா. அங்கே அவள் ரூமில் அப்படியே கச்சேரி சவுண்டு தான், அது மீன் அடி சவுண்டு தான் கேட்குது. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அக்கா போட்டு பழம் குழந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிக்கீங்க. ஐயோ பாவமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு வந்துட்டு டைமை கூட்டு போய் அப்படி படுக்க வைக்கிங்க. அவர் அப்படியே புலம்பிகிட்டே கிடக்காரு. நீங்கள் ஐயோ இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி படுக்க வச்சிட்டோம்ல, இப்போ என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு அவரோட ஷூ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவர் மேலே கோட்டு மாதிரி போட்டுருந்துப்பாரு, அந்த கோட்டையும் அப்படி கழட்டி விட்டு அப்படி படுக்க கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி வந்துட்டு பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஏசியை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு படுக்க வச்சுருப்பீங்க. நாளைக்கு செம்ம ஸ்வெட்டாக இருக்கும், ட்ரிங்க் பண்ணிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் செம்ம ஸ்வெட்டாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷர்ட்டெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படி படுக்க வச்சுருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே தூங்கியிருப்பார். நீங்களும் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே அவர் பார்க்குறீங்க. மனுஷன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார், போதையில் தான் படுத்துருக்காரு, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார். உங்களுக்கு என்ன ஃபீலிங்னே தெரியல. ஐயோ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குதே, எனக்கே ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. அப்படியே அவர் அப்படியே பார்த்துட்டு அவரோட நெத்தியிலேருந்து அப்படியே ஒரு விரல் அப்படியே வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் ஐஸெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. அப்படியே ஒரு நோஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரீங்க. அப்படியே ஒரு லிப்ஸுக்கு போகிறீங்க. அப்படியே அந்த லிப்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ எவ்வளோ சவப்பாக வச்சுருக்கான், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அதை வர்ணித்து பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே அப்படி இருக்கீங்க.
அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரில. அவர் போதில் அப்படியே பேன் பட்டு கிடக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு லிப்ஸை தான் அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அதுக்காரமோ ச்சீ அவர் குடிச்சதெல்லாம் எனக்கு வாயில் வந்தே ச்சீ 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டிங்க. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டிங்க. இப்போ அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்னா அப்படியே நீங்கள் எழுந்துச்சி அப்படியே கீழே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே உங்கள் அக்காட்டையும் மாமாட்டையும் எப்படி பேசிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ மேலேருந்து அப்படி டேங்க் வந்து இப்போ அவர் எந்திரிச்சு கீழே அப்படியே வராரு தலையை பிடிச்சிட்டு அம்மா தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் அப்படியே வராரு தலையை தேய்ச்சிக்கிட்டே. இங்கே கீழே பார்த்தா இன்னொரு மனுஷன் தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலையை வந்து தடவிட்டு இருக்காரு. அதான் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு ராம் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு தலையை அப்படியே வந்துட்டு தேய்ச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ டேங்க் அப்படி தேய்ச்சிட்டே வராரு. இப்போ தான் எனக்கு புரியுது. ஆமாம்ல நேற்று 2 பேர் சேர்த்தோட சரக்கடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. இங்கே உங்கள் அக்காவை அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. டேங்கையும் பார்த்து முறைக்காங்க. டேங்க ஐயோ என்னது இப்படியே முறைக்கிறா அப்படின்னு மட்டும் அவர் அப்படியே பார்க்காரு. ஏன்டி உக்கா இதை பார்த்து முறைக்குது பின்ன எங்கள் மாமா குடிக்க வச்சல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திட்டுறீங்க. உனக்கு யார் மேலே குடிக்கலாம் சொன்னோம், நீ யார் குடிக்க சொன்னா, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இடுப்பில் பிடிச்சி கிள்றீங்க பாருங்க. அவர் வந்துட்டு ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டார் ஒரு பக்கம். அவங்க அம்மா ஐ மீன் அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை அத்தை ஒன்றும் இல்லை பூச்சி கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சிட்டிங்க. அவர் நல்லா சமாளிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அவருக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் தான் எடுத்துகிட்டு வரீங்க. அவர்கிட்டயே காஃபி தாண்டி கேட்டேன், குடித்த சரக்கெல்லாம் இறங்க வேணாம், தலைவலிக்கல இந்த அப்படி இதை குடித்தா தான் சரியாகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி கொடுக்குறீங்க. உனக்காவது இதெல்லாம் சொன்னது? எனக்கு யாரும் சொல்லலை, அக்கா தான் சொன்னான் அப்படின்னு சொல்லவும் ஓ அக்காவுக்கு அனுபவம் அதனால சொல்லியிருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படி குடிக்காரு. உங்கள் அக்கா அப்படியே முறைக்கிறாங்க. சாரி சிஸ்டர் நேற்று ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்த்து சிஸ்டர்ன்ட்டாரா அப்படி பார்க்குறது சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கா என்ன அது இப்போ என்ன சிஸ்டர்னு சொன்ன இதில் என்ன இருக்குது மாமா அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திட்டுறீங்க. அது போடி பரவாயில்ல அறிவு இல்லாமல் தான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க அப்படியே கேஷ்லாம் குடிச்சிட்டு இப்போ ராம்கிட்ட தான் அப்படி நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஆகிட்டுருக்கு. உங்கள் அப்பா வந்திருப்பாங்க, நார்மலாக பேசியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ அங்கே தனியாக தானே இருக்க, பேசாமல் நம்ம கூடயே வந்து இருந்துடலாமே, என் அம்மா அப்பா கூடயே வந்து இருக்கலாமே அப்படி சொல்லவும் இல்லைம்மா அவருக்கு வேலை அங்கே தான் அதனால நான் அங்கே தான் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவும் சரி பரவாயில்ல ஆனால் நீ 7வது மாதம் இங்கே வந்துடு, நாங்கள் அங்கே போய் உனக்கு வளைகாப்பு அங்கே போட்டுட்டு இங்கே நீ அம்மா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை சொல்லியிருப்பா இன்றைக்கி அவங்க போகணும் கிளம்பணும். ஏன்னா நான் அடுத்த நாள் 2 நாள் இன்னும் தான் லீவ் போட்டிருப்பாங்க. ஸோ போகணுமா அதனால வந்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ கிளம்பியிருப்பாங்க. 2 பேரும் கிளம்பிட்டு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அவங்களும் சரி எப்படியோ எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட வந்து உங்கள் அம்மா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பரவாயில்ல எல்லோரும் சேர்ந்துட்டாங்க, நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே டேங்க அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அவரும் சந்தோஷமாக இருக்கல? சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அதாண்டி வேணும், நீ சந்தோஷமாக தான் எனக்கு போதும் ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க 4 அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. ஐயோ மாமா லவ் யூ மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அது லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஹாலில் நிற்க அப்படி சும்மா ரெடி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் போ நான் ஏன் புருஷனை கிஸ் பண்ணுறேன் யார் கேட்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கிஸ் பண்ண போகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் வாயை பொத்திட்டார். போடி சும்மா அடி அப்படி சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டா, வெளியே வச்சு தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நார்மலாக அப்படியே வெளியே வந்துட்டார். ஏன்னா அவங்க அக்கா கிளம்புறாங்களா. ஸோ அப்போ வெளியே போயிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் கிளம்புறாங்க, அவங்களே சென்ட் ஆஃப் பண்ணிங்க, அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான் ரூமுக்கு போகிறீங்க. டேங் அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பெட்டில் தான் படுத்துட்டு ஏதோ ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்பார். நீங்கள் அப்படியே போயிட்டு நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுமா. ஸோ போயிட்டு அப்படியே படுத்துட்ருப்பீங்க, சும்மா படுத்துட்ருப்பீங்க, ஃபோனில் எதுவும் நோண்டிக்க மாட்டீங்க, அப்படியே சும்மா படுத்துட்ருப்பீங்க. அப்போ டேங் பார்த்துட்டு ஏண்டி உன் அக்காவே புள்ள பெற்றுக்க போகிறா, நீ எப்படி எனக்கு புள்ள பெற்றுக்கு தரப்போற? அதுக்கெல்லாம் நாள் இருக்குது, நீங்கள் என்னை எப்போவும் காலேஜில் சேர்க்க போகிறீங்க. ரைட்டு இவ்வளோலாம் நம்பி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் வந்துட்டு அப்படியே படுத்துட்டாரு. ஃபோனை வச்சுட்டு போடி ஓன்ட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே உங்களை வந்துட்டு டைம் வந்துட்டு கிளம்ப சொல்கிறாரு. எங்கே கிளம்புடி, எங்கன்னு சொல்லு, கிளம்புடி காலேஜுக்கு போகணும்டி. காலேஜுக்கா என்ன காலேஜுக்கு சேர்க்க போறியா? சேர்க்க போகிறேன். இப்போ என்ன
ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே குதிச்சுட்டு கிளம்புறீங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு உற்சாகம் காலேஜுக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அவரும் வந்துட்டு கூட்டு போய் காலேஜில் வந்துட்டு சேர்த்து விட்றாரு. சேர்த்து எல்லாம் சொல்லிவிட்டு சேர்த்து விட்டு அவர் வந்திருப்பார். இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு இப்போது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு வளைகாப்பு வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வளைகாப்புக்கெலாம் போகிறீங்க. உங்கள் அக்காவுக்கு வளைகாப்புலாம் போடுறீங்க. அப்படியே சந்தனம்லாம் வச்சு விட்றீங்க. அப்படியே உங்கள் அக்கா அவ்வளோ ஹாப்பி. அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கியிருப்பா இல்லையா? ஸோ வந்துட்டு இப்போ அது ரியலாக நடக்குது அப்படிங்கப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ராம் இருக்கார் இல்லையா? அவருக்கும் அவ்வளோ ஹாப்பி. அவருக்கும் நிறைய சொந்தம் கிடச்சிட்டு. ஏன்னா அவர் தனியாக தானே இருந்துப்பார். அவருக்கு யாரும் இல்லை. அவர் அனாதையாக தான் இருந்துப்பார். ஸோ இப்போ நிறைய சொந்தம் கிடச்சிருக்கு அப்படிங்கப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ். அப்படி ஒரு ஹாப்பி. அவரும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இப்போ என்ன ஒரு சேடுனஸ்னால் உங்கள் அக்காவே இப்போ அனுப்பி வைக்கணும் அவங்களோட. அதுதான் அவருக்கு சேடாக இருக்குது. நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, குழந்த பிறக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ வளைகாப்புலாம் போட்டு இப்போ உங்கள் அக்காவை தான் போய் கொடுக்குறாங்க. உங்கள் அக்காவுக்கு மனசே இல்லை அவங்க மாமா விட்டு வர. என்னங்க பார்த்து இருந்துக்கோங்க, சூதனமாக இருந்துக்கோங்க. அடிக்கடி குடிக்கலாம் கூடாது தெரியும்ல. குடிச்சா என்ன செய்வேன் தெரியுமா? நிறையா வாங்கிட்டேன். இதுக்கு மேலே நீ சொல்லணுமா அப்படின்றாரு. உங்கள் அக்கா அப்படியே லைட்டாக சிரிக்கிறா. நீங்களும் அப்படியே சிரிக்கீங்க. டேங்க்கு செம்ம சிரிப்பாக வருது. அவரும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அக்காவை அப்படியே கூட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. வந்துட்டு இருக்கும்போது டேங்க் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு யோசனை. அது என்ன சொல்கிறது? இப்போது உங்கள் அக்காவுக்கு வளைகாப்பு போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தனியாக தான் இருக்கார். பிள்ளை பறக்கிற வரை அவர் தனியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நாளைக்கு இவ்வளோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நம்மகிட்ட பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஏண்டி நீயும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா வளைகாப்பு போட்டால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவியா? ஆமாம் போயிடுவேன். நான் இங்கே தான் இருக்கணுமா? ஆமாம். நான் குழந்த பெக்கிறவரை நீங்கள் இங்கே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வருவேன். அப்பவும் இங்கே வரமாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இன்னும் 2 மாதம் இருப்பேன். அப்புறம் தான் இங்கே வருவேன் அப்படி சொல்கிறீங்க. அவர் இது என்ன எக்ஸ்ட்ராவா 2 மாதங்கிற? ஆமாம். இப்போ குழந்தை இன்னும் நல்லா கொஞ்சம் இதாக வளரணும்ல. அது வரைக்கும் எங்கள் அம்மா தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு தேவை. குழந்தை பெற்றோடனே நீங்கள் வந்துடுற அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படிங்க முடியும்? எங்கள் அம்மா பார்ப்பாங்கடி மூட்டு வந்துரு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அது குழந்தை பேக்கும்போது பார்த்துக்கலாம் வாய முட்டுருங்க அப்படி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சரி ஏதோ அப்படின்னு மட்டும் விட்டார். இப்போ அப்படியே தான் அவங்களுக்கு 4 நாள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு பேபியும் பிறந்து 2 இயர்ஸ் ஆகுது. உங்கள் அக்காவோட பேபிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பையன் தான் பிறந்திருக்கும். உங்கள் அக்கா வந்து கேட்டிருப்பாங்க எப்படி சொன்ன பையன்னு அப்படி சொன்ன. அதெல்லாம் ஒரு ரகசியம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தோணுச்சு எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பையனே பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக உங்கள் பாப்பாலாம் எடுத்துகிட்டு கொஞ்சிருப்பீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கும். நீங்கள் இப்போ வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. உங்கள் பாப்பா அதாவது உங்கள் அக்காவோட பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு 2 வயசு இருக்கும். குட்டி பையன் தான். ஓகே. ஸோ அவளும் வந்து பாப்பா போவா அவங்கக்கிட்ட பேசுவா. அந்த மாதிரி தான் இருப்பாள். நல்லா பேசுவீங்க. வீடியோ கால்லாம் பேசுவீங்க. இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கு. இப்போ 3 இயர்ஸ் கிட்ட பாஸ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் உள்ள ஒர்க் பார்த்துக்கிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பேசிட்டு மாமாட்ட பேசிட்டு அப்படியே தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு ஒன் டே கேட்பாங்க. ஏம்மா ஏன்னு என்னத்த காலேஜெலாம் முடிச்சிட்டல்ல உனக்கு வேலைக்கு போகணுமாம்மா? வேலைக்கா? இல்லை அத்தை அதான் அவர் போகிறாரு இப்போ தாத்தா நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைம்மா உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா சொல்லு நீ வேலைக்கு போ அப்படின்றாங்க. அட இல்லை அத்தை வேலைக்கெலாம் ஒன்றும் போகலை. நான் வீட்டில் எப்படி அவங்க கூட ஜாலியாக இருந்திருக்கிறேனே அதான் இவ்வளோ நாள் படித்தேன்ல போதும் போதும் அப்படின்றீங்க. அவங்க வந்துட்டு அப்படி சிரிக்காங்க. அப்புறம் அடுத்த கட்டம் எதுவும் யோசிச்சிருக்கியாமா? என்ன? இல்லை ஜேகேயோட பொண்ணே அவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துருச்சு. டயானுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்த இல்லைல்ல. யார் சொல்லுவாங்க அதான் கேட்டேன். அதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட்டோட தான் கேட்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக செய்யாது. அத்தை அதெல்லாம் இன்னும் நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கள்ல பாருங்க இன்னும் எண்ணி 1 வருஷத்தில் ஒரு குழந்தைய உங்கள் கையில் பெற்று கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து அப்படியே சிரிக்காங்க. சரி தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னால் செய்வேன் அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து அப்படியே சிரிக்காங்க. செய்தி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அப்படி ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்களும் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப்பாக இருக்கும். ஒன் டே என்ன ஆகுதுன்னா நீங்கள் நைட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு
அப்படியே தூங்கலை, இன்னும் உட்காந்துருக்கு. சாப்பிட்டு தான் இருப்பீங்க, அப்படியே வந்துட்டு உட்காந்துப்பீங்க. 10 o'clock இருக்கும் டைம். இப்போ தான் அவர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அப்படியே வந்திருப்பார். மனுஷன் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப டயர்டாக இல்லை, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கார். அவர் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு, அதாவது அவங்க அம்மா தான் சாப்பாடு எடுத்து வச்சுப்பாங்க, நீங்கள் மேலே தான் இருந்திருப்பீங்க, கீழே வந்திருக்க மாட்டீங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்துட்டு அவரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து படுக்க வந்திருப்பாரு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அப்படியே குத்த வச்ச மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன அது இவ இப்படி உட்காந்துட்ருக்கா, அதை முட்டியை மடக்கி உட்காருவோம்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. தூங்கலையாவா அப்படிங்க மட்டும் அப்படியே தான் டவலை வந்துட்டு துவட்டிகிட்டே வந்திருப்பார், தலையை துவட்டிகிட்டே வந்திருப்பாரு. இப்போ அந்த டவலை அப்படியே அவங்கள்ட்ட விரிச்சு போட்டுட்டு, என்னடி தூங்கலையா நீ அப்படின்னு கேட்காரு. இல்லை மாமா, எனக்கு தூக்கமே வரல. நீ வராமல் எனக்கு தூக்கமே வராது மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீ இவ்வளோ நாளாக நான் வராமல் தூங்குனதே இல்லையா? இல்லை தூங்கியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது அதான். என்ன வேலை? அது சொன்னால் எனக்கு புரியாது மாமா. ஏன்டி எனக்கு ஏன் புரியாது? இல்லை அது வந்து சொல்லலாம் முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. செய்ய போறியா? என்ன செய்ய போகிற அப்படி சொல்லிட்டு அவர் கேட்காரு. நீங்கள் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். நீ வந்துட்டு தூங்க தானே போகிற? ஆமாம், ஆனால் இன்றைக்கி தூங்கக்கூடாது. என்னது? ஏய் டயர்டாக இருக்கு, போடி அந்த பக்கம் விளாட்றேன்னா நாளைக்கு விளாட்லாம் போ, என்னால் நீலாம் முடியாது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. மாமா நீ ஃபீல் பண்ணுவ, அப்புறம் நான் ஏன்டி ஃபீல் பண்ண போகிறேன்? போடி, நீ எப்போ பார்த்தாலும் விளாடுன்னு சொல்லிட்டு எதனாலும் விளாட வச்சுக்கிட்டு 12 மணி வரை விளாட வச்சு தூங்க வைக்கிற. காலையில் எந்திக்கிறதுக்குள்ளே எனக்கு போடி அந்த பக்கம், நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. திரும்பி அப்படி குப்புறப்பட்ட மீன் படுத்துட்டார். நீங்கள் போயிட்டு அவர் பொட்டக்ஸ்லேயே ஒரு ஒத்து, ஐயோம்மா ஏன்டி அடிக்கிற, ஐயோ ஒத்திட்டாலே வலிக்குதே செத்த அப்படியே தடவிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இப்போ எந்திக்கல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏந்தி அப்படி சொல்லிட்டு மறுபடி ஒரு பொட்டக்ஸ்ல மிதிக்கிறீங்க. அவர் ஐயோ வலிக்கு, உனக்கு தாண்டி மறுபடி பிரச்சனை ஆகும், சும்மா அடி அப்படி சொல்கிறாரு. எனக்கு என்ன பிரச்சனையாகும்? உனக்குள்ளே வேணுமா நாம வேணும். அப்புறம் இப்படி பண்ணா எதாவது ஆச்சுன்னா அப்புறம் எப்படி பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. ஐயோ மாமா, இப்போ நானும் அதுக்கு தான் உன்ட்ட வந்தேன். ஸோ ஸ்வீட், நம்ம 2 பேரோட மைண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரே மாதிரி என்னடி சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, பைத்தியமாக இருக்கேன், நான் பைத்தியத்தை தான் கட்டிட்டு மாரடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடையே புலம்பிட்டே வந்துருக்கார். மாமா எப்போ பார்த்தாலும் பைத்தியம்னு சொல்லாத மாமா. சரி நீ அறிவாளி தாண்டி என் தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா எனக்கு கலாய்க்காத மாமா, என்னடி அப்படி பேசினாலும் திட்டுற, இப்படி பேசினாலும் திட்டுற, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. நீ தான் வேணும். என்னது? நீ தான் வேணும்? என்னது எனக்கு புரியல, நீ என்ன கேட்குற? நான் தான் உங்க கூட தானே இருக்கேன். ஐயோ மாமா, மாமா நீ, உனக்கு ஒன்றுமே புரியாது. இதுக்கு மேலே நான் எப்படி கேட்குறது? மாமா நம்ம நம்மளுக்கு ஒரு நாள் வந்துட்டு ஒரு மாதிரி நைட்டு போச்சுல்ல. என்ன மாதிரி போச்சு? மாமா நீ எனக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் அழுதன்ல. எப்போடி என்னைக்கு அழுது சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சில நேரம் அழுத்தாண்டி தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஐயோ மொக்க ஒன்றையோ வச்சுட்டு ஊருக்கா கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவருடைய பெட்டில் அப்படியே தள்ளிட்டு அவர் மேலே அப்படியே போயிட்டு லைடாறீங்க. என்னடி பண்ணுற? உனக்கு சொன்னால் ஒன்றுமே புரியாது, நான் செய்கிறேன் அப்போ உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸ் தான் அப்படி கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே முரட்டுத்தனமாக போகுது அந்த கிஸ்ஸு. கோவம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிடிச்சி கடிச்சு வர வைக்கிங்க லிப்ஸ். அவரும் ஏ வலிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு விடலை, பிடிச்சி அந்த கடிச்சு வச்சுட்டீங்க. அவருக்கு லைட்டாக ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்டி ராட்சசி கணக்காக கடிச்சிட்டு இருக்க, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி. இன்னுமா புரியல இன்னுமா புரியலடி. அப்போ நான் ஆக்ஷனில் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, அவரோட டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே டக்குன்னு கழட்டி வீசிட்டீங்க. என்னடி பண்ணுற? இன்னும் உனக்கு புரியலையா? இல்லை புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டிங்க. அவர் வலிக்கு ஐயோ விட்ரி வலிக்கிட்டின்னு கத்துறாரு. நீங்கள் அப்படிதான் கடிப்பேன் நான் கட்டிக்கலாம் அதே மாதிரி. ஐயோ ரத்த காட்டிட்டு விட்ரி, கழுத்தை பிடிச்சி கடிச்சு வைக்க, ரத்தம் வரப்போட்டு விட்ரி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு விட மாட்டேங்கிறீங்க, அந்த கடிக்கிறீங்க. அப்படியே மார்க்காயிடுச்சு அந்த இடமே. எருமை மாட என்னடி பண்ணுற? ஐயோ நீ பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இங்கே கடிச்சது நடு சங்கில் கடிச்சிருந்தா என் உசுறு போயிருக்க மாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். அப்படியே அழாத குறைக்க அந்த மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே மறுபடியும் அந்த கடிச்சிருப்பீங்களா அந்த இடத்த போயிட்டு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. இப்போ வலி போயிட்டா?
ஏன்டி ஏன்டி நீ வேற என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, என்னடி ட்ரை பண்ணுற, ஏதாவது சொல்லிட்டு பண்ணுடி, எனக்கு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கதறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாமல் நீங்கள் போயிட்டு ஐயோ மொக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை லைட் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட நெத்தியில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. அவர் எதுவுமே இப்போ பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கார். அப்படியே போயிட்டு அவர் நெத்தியில், அப்புறம் மூக்கில், அவர் கண்ணில், அப்புறம் அவர் சிக்ஸில், அப்படியே லிப்ஸில், அவர் சின்னு, அப்படியே நெக்குன்னு அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்படியே ஒரு நெக்கெலாம் பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க, சக் பண்ணுறீங்க. அப்படியே கீழே இறங்கி அவரோட செஸ்டெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கு புரிஞ்சிச்சு என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அவரோடைய அதை செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காருனே சொல்லலாம். என்ஜாய் பண்ணுற மனுஷன். எப்போவுமே அவர் ஃபஸ்ட்டு மூவ் எடுப்பார்ல, அந்த அந்த டைமிங் அவர் தானே ஃபஸ்ட் மூவ் எடுத்தார். ஒரு டைம் தான் நடந்திருக்கும், அது ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் அவரோடது, இது செகண்ட் டைமு உங்கள் மூவ்னால அவர் கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணுறாருனே சொல்லலாம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவரோட செஸ்ட்டுக்கிட்ட தான் போகிறீங்க. அப்படியே போயிட்டு செம்மையாக வந்துட்டு லிக் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு சக் பண்ணி இழுக்கிறீங்க. அப்படியே கடிச்சிட்டிங்க ஒரு செகண்ட். அவர் வந்து வலிக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க ஹெட்டை அப்படியே பிடிச்சி தள்ளியிருப்பார். நீங்கள் வந்து நீ இன்னொரு வாட்டி தள்ளணும்னு வச்சுக்கோங்க, நான் கடிச்சதை விட மாட்டேன், அப்படியே பிடிச்சிருப்பேன், நீ தள்ளும்போது இன்னும் இழுக்கும், வலிக்கும், அப்புறம் உனக்கு தான் சேதாரம் அதிகமாகும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. தயவு செஞ்சு கடிக்காதடி, முடியலடி, வலிக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி சரி கடிக்கல, மூட்டு படை அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு மரியாதை போகுது, ரொம்ப மரியாதை குறைஞ்சிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் பாடி ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறீங்க. அதாவது அப்பர் பாடி ஃபுல்லாகவே இப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. செம்மையாக மனுஷனுக்கு டெம்ப்ட் ஆகிட்டு அவர் இப்போ அப்படியே உங்களை திருப்பி போட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்காரு. உங்களுக்கு பயங்கரமாக கூச்சமாகுது. மாமா லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்றீங்க. இந்த வாட்டி லைட்லாம் ஆஃப் பண்ண முடியாது, அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணவே இல்லை அந்த மனுஷன். அப்படியே ஓப்பன் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்கார். அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு, நெக்கெல்லாம் அப்படியே சக் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவருக்கு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே டபுளாக ட்ரிபிளாக கொடுத்துட்ருக்காரு. உங்கள் செஸ்ட்டெல்லாம் போயிட்டு அப்படியே சக் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி ஒரு நெப்பில் பிடிச்சி கடிச்சிங்க, ஸோ அதே மாதிரி கடிச்சு வைக்காரு. உங்களுக்கு வலி தாங்க முடியல, ஐயோ வலிக்குதுன்னு அப்படி மண்டையில் அப்படியே தட்டுறீங்க. அவரே எனக்கு வலிக்குது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படி செம்ம டைட்டாக பிடிச்சிட்டு செம்மையாக வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் அது அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயினாக இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தான் மூவ் பண்ணுறாரு உங்கள் கூட வந்துட்டு. அப்படியே வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு. 2 பேரும் அவ்வளோ இன்டிமேட்டாக ரொம்ப வந்துட்டு அந்த டைம் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்செல்லாம் வாங்குது. மாமா எனக்கு ஃபஸ்ட் டைம் வலிச்சது, ஆனால் இந்த டைம் பிடிச்சிருக்கு மாமா, நல்லா இருக்கு, எப்படியே தாண்டி மாமான்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூச்சு வாங்குது, உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. நீங்கள் மாமா மாமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. மாமா மாமா இன்னும் வேகமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மமோ நீங்கள் அப்படி போகுது. 2 பேரும் அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி அவர் ப்ரொடெக்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே டைம் பயங்கரமாக ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. என் ஆசையெல்லாம் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன்னனை பேனிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்ல, பூலோகம் வேண்டும், அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் மார்னிங் செம்ம டயர்டு, அப்படியே எந்திக்கிறீங்க. அந்த மனுஷன் எந்திக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே தட்டுறீங்க, மாமா டூஸ் மாமா எந்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, மணியை பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பார்த்தா மணி 10க்கு மேலே ஆகிட்டு. ஐயோ ஆஃபீஸ் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீ இவ்வளோ நேரம் தூங்கினா எங்கே கூட்டி போவ, டைம் வேறு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எப்போ கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு மேலே எங்கே போகிறது, அப்பா நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கொஞ்சம் நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி தான் நடந்துகிட்ருக்கீங்க. அவங்க அத்தை அப்படி பார்க்காங்க, அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது. லைட்டாக சிரிச்சுட்டு பையன் இங்கே வா, இந்தா காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி குடிச்சிட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க வந்துட்டு இன்னொரு மக் கொடுக்காங்க, போய் அவன் டைம் கூட அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி மக்கை தூக்கிட்டு அப்படியே வாரீங்க. பார்த்தா டைம் வந்துட்டு இப்போ அப்படியே அந்த பால்கனியில் போய் இப்படி நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு மாமா
ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. 2 அடி திரும்புறாரு. என்னடி அப்படின்னு சொல்லி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறீங்க. அவர் அப்படி வாங்கி குடிக்கிறாரு. பையன் என் லைஃப் இப்படி மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நெக்கில் அப்படி கை போட்டு அவர் பக்கமாக அப்படி அணைச்சி பிடிச்சிக்கிறாரு. என்ன மாமா சொல்கிற, ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்கடியே அமையும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க லிப்ஸ் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சீ பல்ல விளக்காம கிஸ் பண்ணுறப்ப அந்த பக்கம் அப்படியே மிஸ் தள்ளி விட்றீங்க. அவர் என்ன வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் அவங்க கிஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் வந்து பிடிச்சி தள்ளி விட்டீங்க. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நீ குளிக்காமல் வந்து என்ன தொடக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அப்படின்ட்டு இப்படிலாம் நான் சொல்லிட்டுருந்தேன் வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போய் மறுபடியும் செஞ்சு விட்றேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நின்றுட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு இப்போ காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வந்துட்டு அப்படி கீழே போயிட்டு சாப்பிட்ருப்பார். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு நைட்டும் வச்சு செய்கிறாருங்க. இப்படி ஏதோ ஒரு 1 மந்த்தாக போயிருக்கோம். இந்த 1 மந்த்தில் 1 டே கூட உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. காலையில் லேட்டாக இருந்துச்சு எப்படியோ ஆஃபீஸ் கிளம்பி ஓடிடுவார். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கா இருக்கால, அவள் குழந்தைக்கு வந்துட்டு 2 வயசு இப்போ ஆக போகுது, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருவாங்க. 2 வயசா 3 வயசோ ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. சரி ஓகே, 2 வயசோ 3 வயசோ ஆக போகுது, நீ வாடி, அவள் பர்த்டே வருது, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. இன்வைட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஃபேமிலியை. அதனால நீங்கள் வந்துட்டு ஓகே ஃபங்க்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபங்க்ஷன்லாம் அவங்க வந்து நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டிலே. ஓகே, வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு டைமும் வருது. பாப்பா அவ்வளோ கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்கி அவட்ட பேசிட்டு அந்த பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க. ஜேகேயோட பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவளும் போயிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அவள் கொஞ்சிக்கிட்டே அப்படி இருக்கா. ஐயோ இந்த சித்தி என்னைக்கிட்ட எனக்கு ஒரு பாப்பா தருமத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படி கேட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு வாயை மூடுறி, உனக்கு வரும்போது வரும், அதான் உனக்கு இன்னொரு தம்பி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா ஜேகேக்கு வந்து இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கும். அதெல்லாம் முதலே அது எப்படி சொல்கிறது, சின்ன பையனும் இருக்கும், அதிலே பிறந்திருக்கும், அந்த பையனும் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஜேகேயும் ஒரு ஒய்ஃபும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. நாங்கள் 3வது கூட பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு சொல்லியிருப்பாரா. அப்போ ஜேகேயோட ஒய்ஃப் மண்டல் தட்டிப்பாங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அப்படி க்யூட்டாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு அந்த பேபியும் மறுபடி வாங்கி கொஞ்சிட்டு அப்புறம் அவள் வாங்கிட்டு போயிடுவா, அதாவது ஜேகேயோட பொண்ணு வாங்கிட்டு போயிடுவா. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்கள் அக்காகிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ வந்துட்டு சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ சேர்ந்து இப்போ கேக் கட் பண்ணுறீங்க. அப்படியே எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே எல்லாேருக்கும் வந்து ஊட்டுறீங்க. அதாவது அந்த பொண்ணு அந்த பையன் இருக்கான்ல பாப்பா வந்துட்டு, அந்த பையனை வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு ஊட்ட சொல்கிறான். எல்லோரும் அவன் கையில் அப்படி கொடுத்து குட்டி ஹேண்டாக குட்டியாக அவள் கையிலே கொடுத்து அப்படி ஊட்ட வைக்கிறா. அவங்க அப்பாவுக்கு, அதாவது ராமுக்கும் ஊட்ட வைக்கிறா, அவளுக்கும் ஊட்டிக்கிறா, அவளும் பாப்பாவுக்கு ஊட்டுறா. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் எல்லாேருக்கும் வந்து கட் பண்ணி போய் கேக் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குனு ஒரு மாதிரி இப்படின்ட்டு மயங்கி விழுந்துட்டீங்க. டேங்கங்க கையும் ஓடல காலும் ஓடல, டக்குன்னு அப்படி விழுந்து என்னடி ஆச்சு வயன் எந்தி, வயன் எந்திடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிக்கிட்டே இருப்பார். பார்த்தா நீங்கள் அப்படியே எந்திக்கவே இல்லை, ஒரு மாதிரி ஆயிருக்கும். அவருக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த கூட்டத்துலேயே வந்துட்டு ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு லேடி டாக்டர். அவங்க வந்துட்டு இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு அப்படி அவங்கள வந்து செக் பண்ணி பார்க்காங்க. அவங்க நாடிலாம் அப்படி பிடிச்சி பார்க்காங்க. இவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதான் அவங்க மயங்கியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்கள கொஞ்சம் கொண்டு போய் படுக்க வைங்க, கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. டேங்குங்க சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷம். மனுஷன் அப்படி வந்துட்டு ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸ். அவர் ஃபேஸில் அப்படியே 1000 பல்பு போட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு அவ்வளோ பிரகாசமாயிட்டு. ஸோ வந்துட்டு ராம்லாம் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவங்க அப்படியே வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. ஜேகேயும் வந்துட்டு ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கை கொடுத்துருப்பாரு. நீலாம் 2 பிள்ளைக்கு அப்பாடா, நான் இப்போ தான்டா அப்பாவே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுன்னு தெரியல, அவ்வளோ கையும் ஓடல காலும் ஓடல, அந்தளவுக்கு சந்தோஷம். எங்களோட அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் மறுபடி பாட்டி தாத்தாவாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹாப்பினஸில் இருக்காங்க.
உங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் வந்துட்டு இப்போ குழந்தை இருக்கீங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்களும் குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் வேக்கப் ஆகிறீங்க, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சொன்னேனா அத்தை பாருங்கள், இன்னைக்கு 10 மாதத்துல உங்கள் கையில் உங்கள் பேரனை பேத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கெத்தாக சொல்கிறீங்க. அப்போ டைம் வந்து பார்க்காரு, என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. எனக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரு சவால் அத்தான், நான் அதில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இது ஜெயிச்சு என்ன சவால் அப்படின்னு, அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு பெண்ணோ பேத்தியோ நீ பெற்று தந்துட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு பாருங்கள் 1 இயரில் நான் பெற்று கையில் கொடுக்குறேன் அப்படின்னு. அதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அடி பாவி, அப்போ அதுக்கு தான் இந்த வாண்டடாக வந்து இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குனு பப்ளிக்காகவே கேட்டார். நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா பைத்தியம் பப்ளிக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவர் வந்து ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சையாயிட்டோடி புரிஞ்சுட்டாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த மனுஷன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சமாக ஆகுது. இப்போ அந்த பொண்ணு ஜேக்கியோட பொண்ணு கூட சாவன்ட்டு சித்தி ஒரு வழியாக நீயும் எனக்கு வந்துட்டு ஒரு பாப்பா வந்து பெற்று தர போகிற, நான் அந்த பாப்பாவோடய நல்லா விளையாடுவேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஜாலியாக அவள் ஒரு பக்கம் குஷி ஆகிட்டா, விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, மறுபடியும் ஒரு ஆள் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு குஷி ஆகிட்டா. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த இடமே கலகலப்பாக ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு 9 மந்த் இருக்கும், நல்லா வெளி பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து ஆரஞ்சு பழம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அண்ணா பக்கத்தில் உட்காந்து உரிச்சு கொடுத்துட்ருக்காரு. அவர் ஆஃபீஸ்லாம் போகல, உங்ககிட்டயே அப்படியே கிடக்காரு. நான் கூடயே இருந்து பார்த்துக்கிறேன், நீ எங்கேயும் போவேணா, நீ காலை கூட கீழே வைக்காத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்போ அந்த மனுஷன் லவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ லவ் இதெல்லாம் பற்றி நல்லாவே புரியுது. அதனால வந்துட்டு உங்களுக்கு அது புரியுது, அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது புரியுது. உங்கள் ஃபீலிங்ஸும் உங்களுக்கு புரியுது, நம்ம அவரை ரொம்ப லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கும் புரியுது எல்லாமே. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவர் உங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை அப்படியே உரிச்சு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் அப்படியே தூன்னு துப்பிட்டு இருக்கீங்க. அங்கே துப்பாதடி, திடீர்னு நீ போகும்போது வலி தூக்கி ஒன்று தொஞ்சிட்டேன்னா எங்கே என் கையில் கொடு அப்படின்னு சொல்லவும் அவர் கையை அப்படியே உங்கள் வாய்க்கிட்டு நிட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன மாமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ கையிலேயே துப்பாங்க கீழே துப்பாத அப்படின்னு சொல்கிறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிருக்கீங்க. வேறு வந்து ஐயோ நீயே ஒரு பிள்ளை பற்றி போகிற, இன்னும் எடி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளாத கடைக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மூட் ஸ்விங்லாம் வேறு வருது அந்த டைமிங்கில். ஸோ அவருக்கு புரியுது எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. உங்கள் அக்காலாம் உங்களை பார்க்க வந்திருப்பா, அவங்க அம்மா பார்க்க வந்திருப்பாங்க, உங்கள் அம்மா கூட தான் இருக்கீங்க சரியா. அவர் தான் டைம் என்ன பண்ணிப்பாருன்னா கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்லேயே வந்து செட்டில் ஆகிருப்பார். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துருப்பார் வளைகாப்புலாம் போட்டதுக்கப்புறம் சரியா. ஸோ கையிலலாம் அப்படி நிறைய வளையலாம் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே அடிச்சு வேறு காட்டிக்கிட்டு இருக்கீங்க வயிற்றுக்கிட்டே. பாப்பா அவனுக்கு கேட்குதா சத்தம் கேட்குதா நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே அதை அடிச்சு காட்டுறீங்க. அப்படியே வந்துட்டு குலுக்கி காட்டுறீங்க. சவுண்டு அழகாக கேட்குது. டேங்க்கும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி வந்துட்டு கண்ணெலாம் கலங்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே டேங்கை அப்படியே பார்க்குறீங்க. என்னம்மா என்னடி ஆச்சு, கண்ணி கலங்குது, வலிக்குமாம்மா, இது வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காரு. உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிட்டு அது வந்து ஐயோ என்னடி ஆச்சு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண, இல்லை வேணாம் காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ கையும் இல்லை காலும் இல்லை. அம்மா அத்தை ஐயோ யாரை கூப்பிட்றேனே தெரியாமல் கூப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஒரு டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து அத்தைன்னு கத்திட்டே வராரு. அவங்க அம்மா வராங்க, என்னம்மா ஆச்சு, அத்தை அவளுக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரோக் ஆகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், அவளுக்கு வலி வந்துட்டு அத்தை அப்படின்னு கத்துறாரு. அப்போ வந்துட்டு அவங்களும் சரி வாங்க அவர் கூப்பிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்போ வந்துட்டு காரில் வச்சு இப்போ காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது ஏன்னா ராம் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவரு கூட தான் இருப்பார். அவர் அதுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர், அதாவது உங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு வேலையை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவர் வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா அப்பா கூடயே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கும் யாரும் இல்லையா, ஸோ அவங்களே அம்மா அப்பாவை நினச்சி அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ அவர் தான் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வராரு. இப்போ வந்துட்டு அவர் கூட தான் போயிட்டுருக்கீங்க. அவங்க ஹேண்டை வந்துட்டு டைம் அப்படியே பிடிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க கடந்து.
மாமா முடியல மாமா, வலிக்கும் மாமா, வலிக்கும் மாமா, எனக்கு முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுகுறீங்க. அவர் வந்து அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு. ஒன்றுடி ஒன்றுடி ஒன்றும் இல்லடிப்பா, பாப்பா பிறந்தோடனே ஒன்றும் தெரியாது சரி, அது வரைக்கும் நான் வலிக்கும். ரொம்ப அழாத அழாத, எனக்கு எனக்கு அழுக வருது பாருங்க பாரு, எனக்கு அழுக வருது, நீ அழாதடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி திரியாசா போயிட்டுருக்கு. உங்கள் அக்கா பார்த்துட்டு டைம் அழாதீங்க, நீங்கள் போல்டாக இருங்க, நீங்கள் வந்துட்டு அழுதிங்கன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வீக் ஆவா, நீங்கள் தான் கொஞ்சம் தைரியம் அவளுக்கு கொடுக்கணும், ப்ளீஸ் இந்த மாதிரி அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தைரியம் சொல்லிட்டுருக்கா. அவங்க அம்மாவும் கூட வந்திருப்பாங்க. இப்போ அப்படி தான் அவங்க கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களை வந்து உள்ளே ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு செம்ம பெயின், நீங்கள் கத்துன்னு கத்துறீங்க, வெளியே சவுண்டு அப்படி கேட்குது. டயங்க வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. சார் ப்ளீஸ், அவங்க ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு டயங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ நிற்கிற பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சி தான் நிற்க, நீங்கள் அப்படியே வலிக்குன்னு கத்து, முடியல மாமா, மாமா வலிக்கு மாமா, முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுறீங்க. லாஸ்ட்டாக ஒரு பெரிய கத்து ஒன்று கத்துறீங்க பாருங்க, பேபி பேர்ன் ஆகிட்டு. ஸோ செம்மையாக கத்திட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க, அப்படியே ஒரு மாதிரி மயங்கிட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் வந்துட்டு பாப்பா கொண்டுட்டு வெளியே வந்திருப்பார். க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க கையில். அப்படியே கொண்டு வந்துட்டு உங்கள் அம்மா கையில் தான் கொடுக்காரு. உங்கள் அம்மா அப்படியே வாங்கி பார்க்காங்க. மாப்பிள்ள அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு மாப்பிள்ள, பொன் குழந்த, ஐயோ என்ன அழகாக இருக்கா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சுறாங்க அவங்க பாப்பாவை. அது டைமுக்கும் அவ்வளோ டியர்ஸு, அவருக்கு அப்படியே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் பக்கம் தான் அவர் நினப்ப போகுது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ கத்தி அழுதுருப்பீங்களா. ஸோ என் பொண்டாட்டி என்ன ஆனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவளை எப்போ பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. இப்போ நார்மல் வார்டுக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு முழிச்சிருப்பீங்க, அதாவது மயக்கத்தில் வந்து எழுந்திரிச்சிருப்பீங்க. இப்போ எல்லோரும் உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பேபியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கல, டயங்க தான் பார்க்குறீங்க. அவர் வந்து அப்படியே கிட்ட வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்காரு. ஓகே அடிடி, நல்லா இருக்கு மாமா, நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நினச்சேன், அப்படியே செத்துடணும்னு நினச்சேன் தெரியுமா, அந்த அளவுக்கு வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறீங்க. ஏன்னா உங்கள் கேரக்டர் தானே ரொம்ப அப்படியே அழுகுறீங்க. அடி அல்லாதடி அல்லாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அப்படி தாண்டி இருக்கும் அந்த பெயின், வேறு ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு பாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து காட்டுற ரெடி பண்ணி பார்த்து அழகாக இருக்குது மாமா, ஒன்று மாதிரியே இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் என்ன மாதிரியும் இருக்கும் ஒன்றை மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் பேபிக்கு ஃபீட்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியல எப்படி பண்ணணுன்னு. உங்கள் அக்காவும் அம்மாவும் தான் சொல்லிக் கொடுக்காங்க. டேங்க்லாம் வெளியே போயிருப்பார். ராமும் டேங்கும் அப்படியே வெளியே தான் நின்றுருப்பாங்க. டேங் ரொம்ப பணிக்க இருக்கும்போது ராம் தான் வந்துட்டு தைரியம்லாம் படிச்சிருப்பார். இப்படி தைரியமாக பேசுங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் தைரியப்படுத்தி அனுப்பியிருப்பார். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தான் அதை பற்றிலாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு இப்போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஐ மீன் அவங்க அத்தை வீட்டுக்கே வந்துட்டீங்க. பேபி வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துச்சு, ஒரு 3-4 மாதம் கிட்ட ஆகிட்டு. ஸோ அதனால் இப்போ உங்கள் அத்தை வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படியே நார்மலாக இருக்கீங்க. பாப்பா வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கா தொட்டிலில். நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. டயங்கும் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ க்யூட்டாக இருக்கால. க்யூட்டாக இருக்கா ஒன்றை மாதிரியே. ஆனால் ஒன்றை மாதிரியே கேரக்டர் இருக்கக்கூடாது. ஏன் 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 என்ன மாதிரி இருந்தா என்ன? மெச்சூரிட்டியே இல்லை உனக்கு, இப்போ வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லை, சின்ன பத்திரமா பண்ணிகிட்ருக்க. ஆனால் என் பிள்ளைலாம் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கணும். மெச்சூரிட்டி இருந்தால் தான் நம்மளுக்கு நிறைய சண்டை சச்சரவு எல்லாம் வருது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம், ஜாலியாக இருப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படி பார்க்காரு. எப்போத்துலேண்டி உனக்கு இந்த மாதிரி அறிவுலாம் வந்துச்சு அப்படின்னு கேட்காரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் சரி தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஹக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு மாமா என்னடி லவ் யூ மாமா, என்னடி லவ் யூ, ஐயோ மாமா லவ் யூ மாமா, நீ எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 ஒரு நல்ல ஹஸ்பண்ட். எப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நீ தான் மாமா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நீ என்னை ஒரு நாள் கூட அந்த மாதிரி பண்ணதே இல்லை தெரியுமா. நீ உண்மையிலேயே நீ என்ன ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ணுற மாமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோம்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ என்ன அவருக்கு பேபி அடி அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா. ஏன்னா நீங்கள் என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்களா. எனக்கே இப்போ தான் மாமா புரியுது, நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குற. உண்மையே சொல்லணும்னா என் அக்கா ஓடி போனதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சிரிக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி யாருது அழைச்சி என்னடி இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்க. ஆமாம், அவள் மட்டும் ஓடி போகலன்னா எனக்கு இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான அழகான ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கண்ணத்தை பிடிச்சி அப்படி கிள்ளிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க அவரோட லிப்ஸில். அவர் அப்படியே இல்லை அப்படியே லிப்ஸ் அப்படி கேட்ச் அப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ அது அப்படியே ஹீட் ஆகுது ஒரு மாதிரி. அவர் அப்படியே டெக்கு
அப்படியே சிக்ஸ் இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா அவங்க பேபி இப்படி எஞ்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டு, ஐயோ மாமா பேபி எஞ்சிட்டு அப்படி சொன்னாங்க. இவளுக்கு பொறுக்காதே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் சேர்ந்து க்ளோஸ் ஆகிட்டேன்னா உடனே அழுதுருவா. அப்படியே ஒன்று மாதிரியே இருக்காடி அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பேபியை தான் தூக்குறாரு. நீங்கள் இன்னும் என்ன பார்த்து முறைக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே திட்டுறீங்க அவரை. அம்மா உன்னை ஒன்றும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேபி தூக்கிட்டே, என்னடி எப்படி தங்கம் எதுக்கடி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு பேபியும் கத்திட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு பார்த்து மாமா எனக்கு எனக்கு என்ன கொஞ்சம் மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கையை அப்படியே தூக்கி தூக்கி கட்டுறீங்க. அதாவது கெட்டி பிடிங்க, ஹக் பண்ணு அந்த மாதிரி கட்டுறீங்க. ஏன்னா அவர் பேபி தூக்கி அப்படியே ஒரு ஷோல்டரில் போட்டிருப்பாரா, நீங்கள் அப்படியே ஹக் பண்ண அப்படிங்க மட்டும் கையை வச்சு அப்படி காட்டுறீங்க. அதை வந்துட்டு உனக்கு இல்லாததா ஆடி ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க நெத்தியில் தான் அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் பேபி சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஹாப்பி என்டிங்டா. இதோட இந்த போனஸ் பட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். போனஸ் பட்டை பெருசாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஷாட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா. பாய் பாய்.